أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله رحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبد الله ورسوله. أما بعد، وقال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال نبينا صلى الله عليه وسلم: إن خير الكلام كلام الله، وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم، وشر الأمور محدثاتها، وكل محدثة بدعة، وكل بدعة ضلالة، وكل ضلالة في النار. அன்புக்கினிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் அவனுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் என்றும் எப்பொழுதும் நம் அனைவரின் மீதும் நிரப்பமாக பொழிய வேண்டும் என்று ஆரம்பமாக அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தவாறு என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். எனக்கு தரப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும் என்ற ஒரு தலைப்பு. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் இந்த இஸ்லாமியர்களை, இந்த முஸ்லிம்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். அல்லாஹுவால் கண்ணியப்படுத்தப்பட்ட, அல்லாஹுவால் சிறப்புப்படுத்தப்பட்ட, அல்லாஹுவால் இந்த பூமியிலேயே உயர்வுபடுத்தப்பட்ட ஒரு சமூகம் இருக்குமேயானால் அல்லாஹ் பேசுகிறான்: குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ரிஜத் லின்னாஸ். தோற்றுவிக்கப்பட்ட எத்தனை லட்சம் சமூகம் இருந்ததோ, எத்தனை சமூகம் இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களோ, அவர்கள் அனைவரை விடவும் சிறப்பான ஒரு சமூகமாக நான் உங்களை படைத்திருக்கிறேன். தோற்றுவிக்கப்பட்ட சமூகத்திலேயே சிறப்பான ஒரு சமூகமாக நான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறேன். எந்த சமூகத்தை பார்த்து அல்லாஹ் சொன்னானோ, வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் ஏன் கவலைப்பட வேண்டும், நீங்கள் ஏன் கஷ்டப்பட வேண்டும், நீங்கள் தான் இந்த பூமியிலேயே சிறப்பானவர்கள், நீங்கள் தான் இந்த பூமியிலேயே உயர்வானவர்கள். வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் மூமின்களாக இருந்தால், நீங்கள் இறை நம்பிக்கையாளர்களாக இருந்தால் நீங்கள் தான் சிறப்பானவர்கள். வகான ஹக்கன் அலைனா நஸ்ருல் முஃமினீன். எந்த சமூகத்திற்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானோ நிச்சயமாக மூமின்களுக்கு உதவி செய்வது. வகான ஹக்கன் அலைனா, என் மீது சத்தியமாக அல்லாஹ் பேசுகிறான், மூமின்களுக்கு உதவி செய்வது, ஈமான் கொண்டவர்களுக்கு உதவி செய்வது, அலைனா நஸ்ருல் முஃமினீன், நிச்சயமாக அவர்களுக்கு உதவி செய்வது என் மீது கடமையாக இருக்கிறது என்று எந்த சமூகத்தை அல்லாஹ் புகழ்ந்தானோ, எந்த சமூகத்திற்கு உதவி செய்வது தன் மீது கட்டாய கடமையாக ஆக்கினானோ, எந்த சமூகத்தை பாதுகாப்பது தன் மீது கட்டாயமாக ஆக்கினானோ, எந்த சமூகத்தை மற்ற சமூகத்தை விடவெல்லாம் இந்த பூமியிலேயே உயர்வாக ஆக்குவது என் மீது கடமை என்று அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்தானோ, இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய நிலைமை என்ன? இன்றைக்கு அந்த சமூகத்தினுடைய நிலைமைகளை நாம் பார்க்கிறோம். சுப்ஹானல்லாஹ். அந்த சமூகம் எங்கெல்லாம் வாழுமோ அங்கெல்லாம் அந்த சமூகத்திற்கு எதிரான இன சுத்திகரிப்புகள், அந்த சமூகத்திற்கு எதிரான பிரச்சனைகள், அந்த சமூகத்திற்கு எதிரான கலவரங்கள், அந்த சமூகத்தினுடைய உரிமைகள் தான் மறுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட, சுப்ஹானல்லாஹ், ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இந்த சமூகத்திலே முடிந்த மக்களுக்கு இருக்கிறதா? அப்படி இருந்திருந்தால் பலஸ்தீனிலே எத்தனை லட்சம் குழந்தைகள் கொல்லப்பட்டது? அமெரிக்காவிலே ஒரு மிருகத்திற்கு அநியாயம் செய்து விட்டால், இந்த இந்துஸ்தானிலே ஒரு மிருகத்தினுடைய உரிமையை பறித்து விட்டால், ஒரு மானை சுட்டு விட்டால், ஒரு மானை திருடி விட்டால், ஒரு நாயினுடைய வாளை வெட்டி விட்டால், இதற்கெல்லாம் தண்டனை கொடுக்கக்கூடிய சட்டம் இருக்கும் பொழுது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ்
என்ற தாரக மந்திரத்தை இந்த சமூகத்திலே மொழிந்து வாழ்ந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி எத்தனை லட்சம் குழந்தைகளினுடைய கழுத்துகள் அறுக்கப்பட்டது, எத்தனை லட்சம் முஸ்லிம்களுடைய உரிமைகள் பறிக்கப்பட்டது, எத்தனை லட்சம் முஸ்லிம் பெண்கள் கற்புகள் இன்றைக்கு உலகத்திலே சூறையாடப்படுகிறது. ஏன் அல்லாஹ் உதவி செய்ய மறுத்து விட்டானா? அல்லாஹ் சொல்கிறான், மூமின்களுக்கு நான் உதவி செய்வேன், இது என் மீது சத்தியம் என்று அல்லாஹ் சொல்கிறான். நீ மூமினாக இருந்தால் நீ தான் இந்த மனித பூமியிலேயே சிறந்தவன் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் எங்கே என்னுடைய ரப்பு சிரியாவிற்கு உதவி செய்யவில்லை? ஏன் என்னுடைய ரப்பு பலஸ்தீனுக்கு உதவி செய்யவில்லை? ஏன் என்னுடைய ரப்புக்கு சோமாலியாவுக்கு உதவி செய்யவில்லை? ஏன் என்னுடைய ரப்பு ஆப்கான்? இப்படி எண்ணிக்கொண்டே செல்லலாமே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடத்திலும் முஸ்லிம்கள் வேதனைகளுக்கு மேல் வேதனை, துன்பங்களுக்கு மேல் துன்பம், இதையெல்லாம் இன்றைக்கு சுவைத்துக் கொண்டு அல்லாஹ் அல்லாஹ் என்று அழைத்தும் அல்லாஹ் நமக்கு உதவி செய்யாவிட்டால் அல்லாஹ் வாக்குறுதி மீறிவிட்டானா? அல்லது அல்லாஹ் பொய்தான் சொல்லிவிட்டானா? ஓமன் அஸ்தகு மினல்லாஹி கீலா, அல்லாஹ்வை விட உண்மை பேசுபவன் யார் இருக்க முடியும்? அல்லாஹ் அவன் ஒருபொழுதும் தன்னுடைய வாக்குறுதியை மீற மாட்டான். என்ன காரணம் சகோதரர்களை? யோசிக்கணுமா இல்லையா? இன்றைக்கு இந்த பூமியிலேயே அதிக கஷ்டங்கள், அதிக சிரமங்களை படக்கூடிய ஒரு சமூகம் அது இஸ்லாமிய சமூகமாக தான் இருக்கிறது என்று சொன்னால் காரணம் ஒன்றுதான். அல்லாஹ் மீண்டும் மீண்டும் சொல்கிறான், இன்றைக்கு எதிரிகளினுடைய பாய்ச்சலை பார்க்கிறோம். இந்த சமூகத்தின் மீது எதிரிகளினுடைய பாய்ச்சல் மிக கடுமையான முறையில், ஒட்டுமொத்த எதிரிகளும் ஒரே அணியிலே நின்று கொண்டு இன்றைக்கு இந்த சமூகத்தை எதிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் என்ன காரணம்? இன்றைக்கு இந்த சமூகம் அல்லாஹ் காட்டிய முஸ்லிம்களாக, அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய முஸ்லிம்களாக இன்றைக்கு இந்த சமூகம் இஸ்லாத்தை பெயரிலே பயன்படுத்துகிறது. இன்றைக்கு இந்த சமூகம் இஸ்லாத்தை தங்கள் தொழுகையிலே பயன்படுத்துகிறது. இன்றைக்கு இந்த சமூகம் இஸ்லாத்தை பெருமை அளிப்பதற்கு பயன்படுத்துகிறது. நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், என்னங்க, நாங்கள் எல்லாம் முஸ்லிம்கள், நாங்கள் சிலைகளை வணங்க மாட்டோம், நாங்கள் எல்லாம் பாரம்பரியமான முஸ்லிம்கள், நாங்கள் எல்லாம் சொர்க்கத்தை கொண்டு எங்களுக்கு என்ன பாவம் செய்தாலும் நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டோமா இல்லையா? எங்களுக்கு சொர்க்கம் திறந்திருக்கிறது, நாங்கள் எல்லாம் நரகத்திற்கும் நுழைய மாட்டோம், நாங்கள் எல்லாம் இறுதி தூதர் முஹம்மது நபியினுடைய உம்மத் என்று இந்த சமூகம் பெருமை அடிப்பதற்கும் பயான்களிலே கத்தி கத்தி பேசுவதற்கும் இஸ்லாத்தை உபயோகப்படுத்துகிறதே ஒழிய புத்தகங்களிலே எழுத்துக்களாக இன்றைக்கு இஸ்லாம் இருக்கிறதே தவிர இன்றைக்கு முஸ்லிம்களிடத்தில் நாங்கள் முஸ்லிம் என்று பேசுகிறோமே, நம்மிடத்திலே இன்றைக்கு இஸ்லாம், நம்முடைய தொழுகையில் இருக்கக்கூடிய இஸ்லாம், ஏன் நம்முடைய வாழ்க்கையில் இஸ்லாம் இல்லை? நம்முடைய நோன்பிலே இருக்கக்கூடிய இஸ்லாம், ஏன் உங்களுடைய திருமண பந்தத்தில் இஸ்லாம் இல்லை? உங்களினுடைய ஹஜ்ஜிலே இருக்கக்கூடிய இஸ்லாம், ஏன் உங்களினுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்ப வாழ்க்கையில், உங்கள் வியாபாரத்தில் இஸ்லாத்தை நீங்கள் பின்பற்றவில்லை? நாம் பின்பற்றிக் கொண்டிருக்கக்கூடிய மார்க்கம் மற்ற சமூகத்தை போன்று உள்ள மார்க்கம் அல்ல சகோதரர்களே. உலகத்திலே ஒவ்வொரு விஷயத்திற்கும் ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து ஒரு மனிதனை கபரிலே கொண்டு அடக்கம் செய்யக்கூடிய வரை இந்த பூமியில் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தரக்கூடிய மார்க்கம் இஸ்லாம். இன்றைக்கு முஸ்லிம்கள் இஸ்லாத்தை மறந்து விட்டார்கள், அல்லாஹ் இந்த முஸ்லிம்களை மறந்து விட்டான். என்னது? இன்றைக்கு மற்ற சமூகத்தை போன்று வணக்க வழிபாடுகளிலே இஸ்லாத்தை பேணுகிறோமே ஒழிய நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய கொள்கையில், நம்முடைய செயல்களில் இன்றைக்கு இஸ்லாத்தை பார்க்கிறோமா? எங்கே குர்ஆன், குர்ஆனிய சமூகம் என்று பேசுகிறோம். இந்த குர்ஆன் தான் இந்த சமூகத்திற்கு மாற்றத்தை ஏற்படுத்தியது என்று பேசுகிறோம். குர்ஆன் குர்ஆன் என்று வாய்க்கிலேயே பேசக்கூடிய சமூகமே, உன் வாழ்க்கையில் எங்கே குர்ஆன்? لو انزلنا هذا القرآن على جبل لرأيته خاشعا, இந்த குர்ஆனை நான் ஒரு மலையின் மீது இறக்கி இருந்தால் அந்த மலை தூள் தூளாக மாறி இருக்கும். இன்ன ஹாதல் குர்ஆன், நிச்சயமாக இந்த குர்ஆன் இந்த மனித சமூகத்திற்கு உண்டான வழிகாட்டியாக இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகிறானே. எங்கே நம்முடைய வாழ்க்கையில் குர்ஆன்? எங்கே அக்கீதா? சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வால் இந்த சமூகத்திற்கு தந்த, அல்லாஹ்வால் இந்த சமூகத்திற்கு அறிமுகப்படுத்தப்பட்ட கொள்கையை எடுத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முஸ்லிம் என்று பேசுவார்கள், பெயர் அப்துல்லாவாக இருக்கும், பெயர் ஆமினாவாக இருக்கும், பெயர் அப்துல் ரஹ்மானாக இருக்கும். அவர்களுடைய வாழ்க்கையில் கொள்கையை பாருங்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய கொள்கை, அல்லாஹுவை எப்படி அல்லாஹ் நம்ப சொல்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ் எப்படி நம்ப சொல்கிறானோ அந்த அடிப்படையில்
இன்றைக்கு இந்த சமூகம் நம்பிக்கொண்டிருக்கிறதா? அல்லாஹ் சொல்கிறான், வமா உமிரு, நீங்கள் ஏவப்படவில்லை, உங்களுக்கு கட்டளையாக விதிக்கப்படவில்லை, இல்லா லியஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வையே தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது என்ற ஒரு கட்டளையை தவிர. அந்த வணக்கம் எப்படி இருக்க வேண்டும்? முக்லிஸீன லஹுத்தீன், வணக்க வழிபாடுகள் என்று எதெல்லாம் இருக்குமோ, வணக்க வழிபாடுகளினுடைய எத்தனை வகை இருக்குமோ அத்தனை வகையையும் அந்த ரப்புக்கு மாத்திரமே நீங்கள் சுத்தப்படுத்த வேண்டும். அந்த ரப்பை மாத்திரமே வணக்க வழிபாடுகளை கொண்டு சுத்தப்படுத்த வேண்டும். உங்களுடைய வணக்க வழிபாடுகளில் எந்த இணை வைப்பும் கலக்காமல் ரப்பை மாத்திரமே நீங்கள் வணங்கணும் என்ற கொள்கையை தவிர நீங்கள் இந்த பூமியிலே படைக்கப்படவில்லை. இன்றைக்கு இந்த கொள்கையை பாருங்கள், இந்த தௌஹீது கொள்கை. இன்றைக்கு தௌஹீது என்று சொன்னாலே ஏதோ ஒரு இயக்கத்தின் பெயர், ஏதோ ஒரு நஜாத்காரர்களின் பெயர் இல்லை சகோதரர்களே. இந்த தௌஹீதுக்காக தான் அல்லாஹ் வானத்தை படைத்தான். இந்த தௌஹீதுக்காக தான் அல்லாஹ் பூமியை படைத்தான். இந்த தௌஹீதுக்காக தான் அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தை படைத்தான். இந்த தௌஹீதுக்காக தான் அல்லாஹ் லட்சக்கணக்கான நபிமார்களை அனுப்பினான். வலகத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மஹ் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாகூத். நான் ஒவ்வொரு சமூகத்திற்கும் நான் நபிமார்களை அனுப்பினேன். இந்த நபிமார்களை அனுப்பிய நோக்கம் என்ன தெரியுமா? அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும். வஜ்தனிபுத் தாகூத், அல்லாஹ்வுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து சிலை வணக்கமாக இருக்கலாம், கபர் வணக்கமாக இருக்கலாம், எத்தனை வணக்கம் இருக்குமோ அவை அனைத்தையும் விட்டு நீங்கள் தவிர்த்திருக்க வேண்டும். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்திலே செய்த பிரச்சாரம், யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, என்னுடைய சமூகமே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். லூத் அலைஹிஸ்ஸலாம் இந்த சமூகத்திலே செய்த பிரச்சாரம், யா கௌமி அப்துல்லாஹ் மா லக்கும் மின் இலாஹின் கைரு, என்னுடைய சமூகமே அல்லாஹ்வை மாத்திரம் வணங்குங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஈசா அலைஹிஸ்ஸலாம், மூசா அலைஹிஸ்ஸலாம், இப்படி அல்லாஹ் எத்தனை நபிமார்களை அனுப்பினானோ அத்தனை இறை தூதர்களும் அத்தனை நபிமார்களும் இந்த சமூகத்திலே செய்த பிரச்சாரம், யா கௌமி அப்துல்லாஹ், அல்லாஹ்வையே நீங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வை தவிர வேற யாருக்கும் நீங்கள் இபாதத் செய்யக்கூடாது என்ற ஒரு கொள்கையை தவிர உலகத்தில் எந்த நபியும் கொண்டு வரவில்லை. இந்த தௌஹீதுக்காக தான் எத்தனையோ நபிமார்கள் யூத நசாராக்களால் கொல்லப்பட்டார்கள். இந்த தௌஹீதுக்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய தந்தையை பகைத்தார். இந்த தௌஹீதுக்காக தான் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தன்னுடைய குழந்தை சாகுவதற்கு அவர் துணிவு ஏற்பட்டது. இந்த தௌஹீதுக்காக தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குன்றத்தில் விடப்பட்டார். இந்த தௌஹீதுக்காக தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபிலிருந்து அடித்து விரட்டப்பட்டார்கள். இந்த தௌஹீதுக்காக தான் அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவிலிருந்து விரட்டப்பட்டார்கள். இன்றைக்கு அந்த தௌஹீது எங்கே? முஸ்லிம்கள் என்று பேசுவார்கள், முஸ்லிம்கள் என்று சொல்வார்கள், சுப்ஹானல்லாஹ், பள்ளிக்கும் வருவார்கள், அல்லாஹ்வையும் வணங்குவார்கள், அல்லாஹ்வுக்கும் சுஜூது செய்வார்கள், அல்லாஹ்வுக்கும் இபாதத் செய்வார்கள், அல்லாஹ்விடத்திலும் பிரார்த்திப்பார்கள், அல்லாஹ்வுக்கும் நேர்ச்சை செய்வார்கள். பொழுது முடிந்து விட்டால் நல்லவர்கள் என்று யாரை நாம் கருதுகிறோமோ, யாரை இறைநேசர்கள் என்று பேசுகிறோமோ, அந்த இறைநேசர்களுடைய கபருக்கு முன்னால் நின்று கொண்டு ஒரு முஸ்லிம் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்னவன், முஹம்மது நபியை தூதராக ஏற்றவன் கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அழுகிறான். என்னங்க, கபருக்கு முன்னால் நின்று கொண்டு அழுது கொண்டிருக்கிறான், கபருக்கு முன்னால் நின்று கொண்டு பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த தௌஹீதுக்கா பிலால் வேதனை செய்யப்பட்டார். இந்த கபரினுடைய ஷிர்க்குக்காக வேண்டியா அம்மா கொல்லப்பட்டார், சுமையா கொல்லப்பட்டார். இந்த தௌஹீதுக்காக வேண்டியா ஹப்பாப் நெருப்பு குண்டத்தில் விழப்பட்டார். பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், இந்த தௌஹீதின் பெயரால் இன்றைக்கு உண்மையான ஷிர்க், அல்லாஹ் அக்பர், பார்க்கிறோம். முஸ்லிம் சமூகத்தில் ஒரு பெரிய கூட்டம் முதலிலே கொள்கையில் முஸ்லிமாக மாறுவோம். உமை யுஷ்ரிக்கு பில்லாஹ், நபியாக இருந்தாலும் அது முஹம்மது நபியாக இருந்தாலும் தன்னுடைய வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு இணை வைத்து விட்டார். அல்லாஹ் பேசுகிறான், நபியே உமை யுஷ்ரிக்கு பில்லாஹ், நீ அல்லாஹ்வுக்கு இணை வைத்தால் ஃபக்கத் ஹபித அமலஹ், உன்னுடைய அனைத்து அமலையும் நான் அழித்து விடுவேன்.
இன்றைக்கு பார்க்கிறோம், முஸ்லிம்கள் என்று சொல்கிறோம், மூமின்கள் என்று சொல்கிறோம். ஒரு பெரிய கூட்டம் கபரிலே நின்று கொண்டு சுத்திக் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் கபரிலே நின்று கொண்டு பிரார்த்திக்கிறது. ஒரு பெரிய கூட்டம் கபரினுடைய அந்த ஜெண்டாக்களை, கபரினுடைய கொடியை பார்க்கலாம். நாகூருக்கு சென்றால், பக்கத்தூர் நாகூருக்கு சென்றால் பார்க்கலாம், அந்த கபரினுடைய மண்ணை தின்று கொண்டிருக்கிறது. கேட்டால் முஸ்லிம்கள், இவர்களையும் முஸ்லிம் என்று இந்த சமூகம் அங்கீகரிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, பெயர் அப்துல்லாவாக இருக்கட்டும், பெயர் ஆமினாவாக இருக்கட்டும், நாளைக்கு மறுமையில் உங்களுடைய பெயரை கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் அனுப்புவான். ஆமினாவுக்கெல்லாம் வாருங்கள், அபூபக்கர் எல்லாம் வாருங்கள், அப்துல் காதர் எல்லாம் வாருங்கள், நீங்கள் எல்லாம் சொர்க்கத்திற்குள் நுழையலாம். காரணம், உங்களுடைய பெயர் உலகத்தில் முஸ்லிம் பெயராக இருந்தது என்ற நோக்கத்திற்கு அல்லாஹ் சொர்க்கத்திற்குள் அனுப்புவானா, அல்லது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை, அல்லாஹ் கற்றுத்தந்த கொள்கையின் அடிப்படையில் வாழ்ந்தால் அல்லாஹ் சொர்க்கத்திற்கு அனுப்புவானா? எங்கே இன்றைக்கு அந்த சமூகம் இந்த ஷிர்க்கை ஒழித்து, ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்து உண்மையான தௌஹீதை நிலைநாட்டக்கூடிய சமூகம் எங்கே? ஒரு காலம் இருந்தது, தௌஹீத்வாதிகளின் பெயரால், தௌஹீதின் பெயரால் ஒரு ஆரோக்கியமான சமூகம் இருந்தது. ஷிர்க்குக்கு எதிராக பேசக்கூடிய சமூகம், ஷிர்க்கை எதிர்க்கக்கூடிய சமூகம், தமிழ்நாட்டு முஸ்லிம்களை நரகத்திலிருந்து சொர்க்கத்தின் பக்கம் வழிகாட்டக்கூடிய சமூகம். இன்றைக்கு அந்த சமூகம் எங்கே போனது? இன்றைக்கு இயக்க வெறி பிடித்த சமூகமாக, இயக்கத்தை பெருமை பேசக்கூடிய சமூகமாக, இயக்கத்திற்காக வேண்டிய வாழ்ந்து, இயக்கத்தினுடைய பெயரையே பெருமை பேசி, இயக்கத்தினுடைய பெருமையை பரப்பி, இயக்கத்திற்காக வேண்டிய சாகக்கூடிய ஒரு கேள்வியற்ற சமூகம் இன்றைக்கு நம் கண்களுக்கு முன்னால் உருவாகிவிட்டது. சுப்ஹானல்லாஹ். பண்பார்ந்த சகோதரர்களே, ஒரு பறவைக்கு இருந்த உணர்வு, ஒரு பறவை இந்த சமூகத்தில், இந்த நாட்டிலே, இந்த உலகத்திலே அல்லாஹ் வணங்கப்பட வேண்டும். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய காலத்தில் ஒரு பறவை, சுலைமான் பேசுகிறார், ஹூது பறவை எங்கே சென்றது? அந்த பறவை வந்தால் அந்த பறவையினுடைய கழுத்தை நான் அறுப்பேன். சில காலங்களுக்கு பிறகு அந்த பறவை வருகிறது, சுலைமானே நீ அறிவாயா? சுலைமானே, நீங்க இப்படி பேசிட்டு இருந்தா நான் யாரை பார்த்து பேச? நீங்க அமைதியா இருந்தாதான் எனக்கு பேச வரும். நீங்க அங்க மாற இங்க மாற இருக்க. சுப்ஹானல்லாஹ். பண்பார்ந்த சகோதரர்களே, ஷிர்க் இன்றைக்கு ஒரு பெரிய கூட்டம் முஸ்லிம்களின் பெயரால் தர்காக்களிலே நின்று கொண்டு வணங்கிக் கொண்டிருக்கிறது. முஸ்லிம்களின் பெயரால் தர்காக்களிலே முட்டிக் கொண்டிருக்கிறது. இவர்களை மீட்டெடுக்கக்கூடிய, இவர்களை அந்த ஷிர்க்கிலிருந்து வெளியே கொண்டு வரக்கூடிய சமூகம் எங்கே? தங்களை தௌஹீத் சமூகம் என்று பேசுகிறது, நாங்கள் எல்லாம் தௌஹீத்வாதிகள் என்று பேசுகிறது. ஒரு பறவைக்கு இருந்த உணர்வு, ஒரு பறவைக்கு இருந்த உணர்வு இன்றைக்கு தௌஹீத்வாதிகளிடத்தில் செத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ஒரு பறவையை பேசுகிறான், புது பறவை என்ற பறவையை பற்றி பேசுகிறான். இந்த பறவை என்ன செய்தது? சுலைமானிடத்திலே எந்த ஜின்கள் எல்லாம் பேசுவதற்கு பயந்ததோ, எந்த ஜின்கள் எல்லாம் சுலைமானிடத்திலே நிற்பதற்கு பயந்ததோ, இந்த பறவை பேசுகிறது, சுலைமானே நீ அறிவாயா? சுலைமானே நீ அறிவாயா? ஒரு கூட்டம் நான் பார்த்தேன், ஒரு நாட்டை பார்த்தேன், அந்த நாட்டினுடைய ராணியை பார்த்தேன். அவர்கள் எல்லாம் யஸ்ஜுதூன லிஷம்ஸ், சூரியனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் சூரியனுக்கு சுஜூது செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் யஸ்ஜுது லில்லாஹ், அல்லாஹ்விற்கு சுஜூது செய்திருக்க வேண்டுமே. அந்த சமூகம் அல்லாஹ்விற்கு சுஜூது செய்திருந்தால், வித்துக்களை முளைய வைக்கக்கூடிய அல்லாஹ், அல்லாஹ் ரப்புல் அர்ஷில் அஸீம், அர்ஷினுடைய அல்லாஹ்விற்கு அவர்கள் சுஜூது செய்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருந்திருக்கும் சுலைமானே. சுப்ஹானல்லாஹ். எங்கே அந்த உணர்வு? இயக்க வெறி பிடித்த சகோதரர்களே, இயக்கத்தினுடைய பெருமையை பேசக்கூடிய சகோதரர்களே, சிறைகளை நிரப்பக்கூடிய சகோதரர்களே, வாருங்கள் சொர்க்கத்தை நிரப்புவோம் உன் சகோதராவை கொண்டு, வாருங்கள் நம் சமூகத்தை கொண்டு பள்ளியை நிரப்புவோம். இன்றைக்கு இதை நிரப்பிக் கொண்டிருப்பதற்கு கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு காலம் இருந்தது, முஸ்லிம்களை இணை வைப்பிலிருந்து மீட்டெடுத்த சமூகம், மீலாதுக்கு எதிராக களமிறங்கிய சமூகம், மௌலிதுக்கு எதிராக களமிறங்கிய சமூகம் இன்றைக்கு பேசுவதற்கு வெட்கப்படுகிறது. என்னங்க,
பேசுறதுக்கு இதெல்லாம் எங்க ஊர்ல பேசாதீங்க. சுப்ஹானல்லாஹ். என்னவே என்ன மூடுத பத்திலாம் எங்க ஊர்ல பேசாதீங்க. ஷிர்க்கை எதிர்த்த சமூகம், ஷிர்க்குக்கு குரல் கொடுத்த சமூகம், இன்றைக்கு அந்த ஷிர்க் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த ஷிர்க்கிலே உன் தாய், அந்த ஷிர்க்கிலே உன் தந்தை, அந்த ஷிர்க்கிலே உன் மனைவி, உன் குடும்பம் சீரழிந்திருக்கிறதே. இன்னல்லாஹ லா யக்ஃபிர் அய்யுஷ்ரக பிஹ். எந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிக்க மாட்டானோ, எந்த பாவத்தை நீங்கள் செய்தால், எத்தனை லட்சம் அமலை செய்தாலும் சரி, எத்தனை ஹஜ்ஜை செய்தாலும் சரி, எத்தனை உம்ராக்களை செய்தாலும் சரி, பக்கத ஹபித அமலா, அனைத்தையும் அல்லாஹ் அழிப்பானோ. அந்த ஷிர்க் இன்றைக்கு சமூகத்திலே களையக்கூடிய கூட்டம் எங்கே? அந்த ஷிர்க்குக்கு எதிராக பிரச்சாரம் செய்யக்கூடிய கூட்டம் எங்கே? அந்த ஷிர்க்கை எதிர்த்து சமூகத்திலே தர்காக்களிலே இருக்கக்கூடிய கூட்டத்தை பள்ளியிலே கொண்டு வந்து சுஜூது வைக்கக்கூடிய கூட்டம் எங்கே? தர்காக்களிலே இருந்து கொண்டு சுஜூது செய்து கொண்டிருக்கக்கூடிய உன் தாயை, உன் சகோதரியை, உன் குடும்பத்தை இன்றைக்கு நீ பள்ளிக்கு அழைத்து வரப்போகிறாய். இன்றைக்கு முஸ்லிம் சமூகத்தினுடைய நிலைமை இதுவாக தான் இருக்கிறது. முதலிலே கொள்கையில் மாறுங்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, நம்முடைய கொள்கை சீர்பெறாமல், நம்முடைய கொள்கை சரியாகாமல், இந்த கொள்கைக்கு தான் நபிமார்கள் கொல்லப்பட்டார்கள், இந்த தௌஹீதுக்கு தான் இரத்தங்கள் ஓட்டப்பட்டது, இந்த தௌஹீதுக்காக வேண்டிதான் பல குழந்தைகள் அனாதையாக்கப்பட்டது, இந்த தௌஹீதுக்காக வேண்டிதான் பல பெண்கள் விதவையாக்கப்பட்டார்கள், அந்த தௌஹீதுக்காக வேண்டிதான் பல நபிமார்கள் ரம்பத்தை கொண்டு 2 துண்டாக அறுக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட தௌஹீத் இன்றைக்கு ஷிர்க் எல்லாம் தௌஹீதாகவும், தௌஹீத் எல்லாம் ஷிர்காகவும் இன்றைக்கு சமூகத்திலே பிரச்சாரம் செய்யப்படுகிறது. இந்த தௌஹீதினுடைய முதலிலே முஸ்லிம்களாக நாம் மாறுவோம். இஸ்லாமும் இன்றைய முஸ்லிம்களும் முதல் விஷயம் கொள்கையிலே முஸ்லிமாக வாருங்கள். வணக்க வழிபாடுகள் என்று எதெல்லாம் இருக்குமோ, அது இபாதத்தாக இருந்தாலும் சரி, அது துஆவாக இருந்தாலும் சரி, அது துஆ ஹுவல் இபாதா. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், பிரார்த்தனை அதுதான் இபாதத், அந்நதர் ஹுவ இபாதா. நிச்சயமாக நேர்ச்சை அதுவும் அல்லாஹ்வுக்கு தான் செய்ய வேண்டும், அது ஒரு இபாதத். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இன்றைக்கு பார்க்கிறோம், அவுலியாக்களின் பெயரால் நேர்ச்சி வைக்கக்கூடிய சமூகம், அவுலியாக்களுடைய தர்காக்களில் நின்று பிரார்த்திக்கக்கூடிய சமூகம். அல்லாஹ் கேட்கிறான், இன்னல்லதீன ததுஊன மின் தூனில்லாஹி இபாதுன் அம்சாலக்கும். நீங்கள் எந்த அல்லாஹ்வை விட்டுவிட்டு யாரை அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இபாதுன் அம்சாலுக்கும், அவர்களும் உங்களை போன்ற அடிமைகள் தான். அடுத்து அல்லாஹ் பேசுறான், நீங்கள் யாரை நீங்கள் அழைக்கிறீர்களோ, லா யதுர்ரு வலா யன்ஃபஉ. எந்த தர்காக்களில் நின்று கொண்டு நீங்கள் அழைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ, எந்த குழந்தையை எந்த தர்காக்களில் நின்று கேட்டுக் கொண்டிருக்கிறீர்களோ, லா யதுர்ருஹு வலா யன்ஃபஉ. உங்களுக்கு அவர்கள் எந்த நன்மையும் செய்ய முடியாது, உங்களுக்கு அவர்கள் எந்த தீமையையும் தடுக்க முடியாது என்று அல்லாஹ் பேசுகிறான். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு ஈயின் காரணமாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தான், ஒரு ஈயின் காரணமாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தான், ஒரு ஈயின் காரணமாக ஒரு மனிதன் நரகத்திற்குள் நுழைந்தான். சஹாபாக்கள் கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், அது என்ன ஈயின் காரணமாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்குள் நுழைந்தான்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், முன்னொரு காலகட்டத்திலே ஒரு 2 மனிதர்கள் இருந்தார்கள், 2 நண்பர்களாக ஒரு ஊரை கடந்து சென்றார்கள். அந்த ஊரினுடைய வழக்கம் என்ன தெரியுமா? யாரெல்லாம் அந்த ஊரை கடந்து செல்கிறார்களோ, யாரெல்லாம் அந்த ஊரை கடந்து செல்கிறார்களோ, அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு சிலைக்கு எதையாவது பலியிட்டால் தான் அந்த ஊரை கடந்து செல்ல முடியும். அந்த மக்களினுடைய வழக்கமாக இருந்தது. ஒரு 2 நபர்கள் அந்த ஊரை கடந்தார்கள். ஒரு நபரை பிடித்து சொன்னார்கள், இந்த சிலைக்கு நீ எதையாவது பலி கொடு என்று சொன்னார்கள். அந்த மனிதர் மறுத்து விட்டார். ஒரு ஆட்டையாவது பலி கொடு என்று சொன்னார்கள், அவர் மறுத்து விட்டார். ஒரு ஈயையாவது, என்ன சொன்னார்கள், ஒரு ஈயையாவது இந்த சிலைக்கு நீ பலி கொடு என்று சொன்னார்கள். அந்த மனிதர் மறுத்து விட்டார். அந்த மனிதரை 2 துண்டாக அறுத்தார்கள். அவரை சொர்க்கத்திற்குள் அந்த கூட்டம் அனுப்பி வைத்து விட்டார்கள். இனி ஒரு மனிதர் வந்தார். அவரிடத்திலே சொல்லப்பட்டது, எதையாவது பலிகுடி என்று சொல்லப்பட்டது. ஆரம்பத்தில் மறுத்தார், ஆட்டை கொடுப்பதற்கு மறுத்தார், கோழியை கொடுப்பதற்கு மறுத்தார். இறுதியிலே ஒரு ஈதானே, ஒரு ஈதானுங்க, ஈயதான கொடுக்க போறோம், இதுல என்ன ஒரு பெரிய ஷிர்க் வந்துட போது என்று நினைத்து அந்த மனிதர் ஒரு ஈயை அந்த சிலைக்கு பலி கொடுத்தார். அந்த மனிதர்கள் அவரை உயிரோடி விட்டு விட்டார்கள். உண்மையில் அந்த மனிதர்கள் அவரை உயிரோடி விடவில்லை, நரக படுகொலியை விட்டு விட்டார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு நம்முடைய சமூகத்திலே அப்துல்லாக்கள் என்ற பெயர் வைத்துக் கொண்டு, ஆமினாக்கள் என்ற பெயர் வைத்துக் கொண்டு நம்முடைய பொறுப்பு மிக அலாதியானது.
நம்முடைய பொறுப்பு சாதாரணமானதல்ல. அல்லாஹ் இந்த தௌஹீது கொள்கையிலே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறான் என்று சொன்னால் ஏதோ நான் தௌஹீதை பின்பற்றினோம் உடனே சொர்க்கத்திற்கு நுழையலாம் என்று நினைக்காதீர்கள். அல்லாஹ் உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்ததனுடைய நோக்கம் ஒரு பெரிய கூட்டம் இன்றைக்கு தர்காக்களிலே நின்று கொண்டு ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டுக் கொண்டிருக்கிறதே. அது உன்னுடைய குடும்பமாக கூட இருக்கலாம், என்னுடைய குடும்பமாக கூட இருக்கலாமே. இவர்களை எப்பொழுது நாம் மீட்டெடுக்க போகிறோம்? முதலிலே முஸ்லிம்களை கொள்கை ரீதியான முஸ்லிம்களாக உருவாக்குவோம். என்றைக்கு கொள்கை ரீதியான முஸ்லிம்களை நாம் உருவாக்குகிறோமோ, என்றைக்கு முஸ்லிம்கள் கொள்கையிலே பிடிப்புள்ளவர்களாக அல்லாஹ்வையே வணங்குவோம், வேற யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம் என்று என்றைக்கு இந்த சமூகம் உருவாகுமோ அல்லாஹ் இந்த சமூகத்திற்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அதற்கடுத்து இபாதா. இன்றைக்கு இபாதத்தினுடைய விஷயம் சொல்வார்கள். அப்துல்லா, பெயர் அப்துல்லா, பெயர் அப்துல் ரஹ்மான், பெயர் ஆமினா, பெயர் ஹதீஜா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் அனைவரும் காபிர்கள். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், இவர்கள் அனைவரும் காபிர்கள். புரிகிறதா? புரிகிறதா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நமக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் உள்ள வேற்றுமை தர்க்கு ஸலாஹ். ஒரு மனிதன் தொழுகையை விட்டுவிட்டால், ஒரு மனிதன் தொழுகையினுடைய விஷயத்திலே பேணுதலாக இல்லாவிட்டால், ஒரு மனிதன் ஜமாத்து தொழுகையிலே மும்புறமாக இல்லாவிட்டால் தர்க்கு ஸலாஹ் ஃபக்கத் கஃபர், அவன் திட்டமாக காபிராக மாறிவிட்டான். இன்றைக்கு பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ். பேசுவார் குர்ஆன் ஹதீஸ், பேசுவார் ஹஜ் உம்ரா, பேசுவார் குர்ஆன் சுன்னா, எல்லாம் பேசுவார், ஒரு இளவு இருக்காது. இந்த தொழுகை விஷயத்தில் இந்த சமூகத்தை பார்க்கிறோம். யா அல்லாஹ், எத்தனை இளைஞர்கள், எத்தனை முதியவர்கள், எத்தனை குடும்ப பெண்கள். ஒரு காலமெல்லாம் இருந்தது, ஒரு பாருங்க எப்படி பேச வேண்டியது இருக்கு பாருங்க. ஒரு காலம் இருந்தது, எப்படி பேச வேண்டியது இருக்கு. அதுக்குள்ளே ஒரு பின்னாடி ஒரு காலத்துக்கு வந்தாச்சு. ஒரு காலம் இருந்தது, என்னுடைய தௌஹீது, என்னுடைய சகோதரிகள் இந்த தௌஹீது கொள்கை அவங்கள்ட்ட போலன்னா கூட மக்ரிப் தொழுது விட்டு ஃபஜ்ர் தொழுது விட்டு வெளியே வந்தால் தௌஹீது சகோதரிகளினுடைய அந்த சகோதரிகளினுடைய குர்ஆன் ஓதக்கூடிய சப்தங்களை கேட்கக்கூடிய ஒரு காலம், தங்களுடைய குழந்தைகளை தொழுகைக்கு அனுப்பி வைக்கப்பட்ட ஒரு காலம், தாங்கள் தொழுத ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு எப்படி ஆயிட்டு? ஒரு காலம் இருந்தது குர்ஆனுடைய சப்தங்களை நாங்கள் கேட்டோம், ஒரு காலம் இருந்தது என்னுடைய சகோதரி, என்னுடைய தாய் தொழுகையிலே கவனம் உள்ளவராக இருந்தால். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், பள்ளியை விட்டு வெளியே வந்துட்டா போதும், ஒரு தெருவுல போடப்பட்ட சாங்கம் முழுமையா கேட்கலாம், அந்த தெருவை முடியக்கூடிய வரை என்ன செய்யலாம்? ஒரு தெருவுல ஒரு வீட்டுல போகக்கூடிய அந்த சாங்க கேட்டா போதும், அந்த முழு சாங்கையும் முழுசா தெருவு முடியக்கூடியவரை நம்ம கேட்கலாம். அந்த அளவிற்கு கேடுகட்ட சமூகமாக, சுப்ஹானல்லாஹ், விபச்சாரம் செய்யக்கூடிய சமூகமாக. சகோதரிகளை, இந்த இடத்திலே நான் திட்டமாக ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். இந்த இடத்திலே நீங்கள் வருத்தப்படாதீர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இபாதத்திலே மிகப்பெரிய குறையுள்ள சமூகமாக, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் மிகப்பெரிய குறையுள்ள சமூகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் இந்த டிவிகளும், இந்த சீரியல்களும், இந்த ஆடியோக்களும், இந்த வீடியோக்களும் தான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால், ஐனானி தஸ்னியான், உங்களுடைய இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. என்ன விபச்சாரம்? ஆபாசத்தை, அசிங்கத்தை பார்த்து கொண்டிருக்கும் காலம் முழுவதும் உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன தெரியுமா? தன்னுடைய பிள்ளையை பக்கத்திலே உட்கார வைத்துக் கொண்டு ஒரு பெண் விபச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த ஹதீஸின் அடிப்படையில் பார்த்தால் என்னங்க, அல் ஐனானி தஸ்னியான், உங்களுடைய இரண்டு கண்கள் விபச்சாரம் செய்கிறது. ஆபாசத்தை, அசிங்கத்தை பார்க்கும் காலமெல்லாம், அந்நிய பெண்களை பார்க்கும் காலமெல்லாம் உங்களுடைய கண்கள் விபச்சாரம் செய்கிறது. கொடுமையிலும் கொடுமை, என் தாய் பெற்ற பிள்ளையை பக்கத்தில் உட்கார வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்கிறார். ஒரு குழந்தை பெற்ற தாயை வைத்துக் கொண்டு விபச்சாரம் செய்கிறது. எங்கே ரோஷம்? எங்கே ஆண்களுக்கு ரோஷம்? சுப்ஹானல்லாஹ். கேட்ட டிவியில தானங்க பார்க்கிறோம், கேட்ட என்னங்க டிவியில தானங்க பார்க்கிறோம். சகோதரிகளை, பார்வைகள் வேறுபடலாம், உணர்வுகளுமா வேறுபடும். என்னங்க, பார்வைகள் வேறுபடலாம், உணர்வுகளுமா வேறுபடும். ஒரு மனிதன் ஒரு ஆபாச ரிக்கோ டான்ஸை ஒரு பெண்ணை டூ பீஸிலே நேரடியாக ஆட வைக்கிறான். இவனுக்கு எந்த உணர்வு ஏற்படுமோ இதே உணர்வு தானே அவன் டிவியிலே பார்த்தாலும், சீரியல் பார்த்தாலும், வீடியோவில் பார்த்தாலும் ஏற்படும். இபாதாவினுடைய விஷயத்திலே பார்க்கிறோம்,
இன்றைக்கு சில முஸ்லீம்கள் சொல்லுவாங்க, தொழுகையில 2 கூட்டம் இருக்கு. ஒரு கூட்டம் என்ன, ஒரு ஏரிக்க தொழுகையே கிடையாது, அவர்கள் இஸ்லாமியர்களே கிடையாது. சுப்ஹானல்லாஹ், இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹ் சொல்வார்கள், அவன் செத்து போனா அவனை போய் பார்க்கிறதே ஹராம் சொல்வார்கள். என்ன, ஒரு மனிதன் தொழாமல் செத்து போனால் அவனை நோய் விசாரிப்பதே ஹராம். சுன்னத் வல் ஜமாத் இமாம்களுடைய ஃபத்வா. என்னது, முஸ்லிம் மையவாடியிலே அடக்கம் பண்ணுவது ஹராம். அடுத்து இமாம் ஷாஃபி ஒரு வார்த்தையை சொல்வார், குப்பை தொட்டில தூக்கி போடணும். இந்த வார்த்தை வரும். இந்த வார்த்தை வரும், ஒரு மனிதன் தொழாமல் இறந்து விட்டால் அவனை, அது முஸ்லிம் ஆணோ பெண்ணோ, இன்றைக்கு ஆண்கள் கூட ஓரளவு தொழுகிறார்கள். இன்றைக்கு தொழுகையினுடைய விஷயத்தில் மிக கடுமையான முறையில், மிக தவறுதலான முறையில் இன்றைக்கு தொழுகையிலே பேணிக்கை இல்லாமல் அதிக சகோதரிகள் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறார்கள். உங்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன், ஒரு மனிதன் தொழாவிட்டால் அவனை குப்பத்தொட்டியில், நாரக்கூடிய குப்பை, இந்த வார்த்தை வரும், நாரக்கூடிய குப்பத்தொட்டியில் அவனுடைய ஜனாசாவை போட வேண்டும். மற்ற மக்களுக்கு ஒரு படிப்பினையாக அமைய வேண்டும். சுப்ஹானல்லாஹ். இனி ஒரு கூட்டம் இருக்கும், தொழலாங்க, எப்பனாலும் தொழலாம். என்னங்க, எப்ப எந்திக்குமோ அப்ப தொழலாம், எப்ப நேரம் கிடைக்குமோ அப்ப தொழலாம். என்னவா தொழுதாங்க, பஜ்ரா 8 மணிக்கு எந்திரிச்சு தொழுதுக்கலாம், துஹரா நேத்து தொழலையா இன்னைக்கு சேர்த்து தொழுதுக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் பாங்கு கொடுக்கப்பட்டு ஒரு மனிதன் பள்ளிக்கு வந்து தொழாவிட்டான், அது முஸ்லிம் ஆணாக இருந்தால், 10 வயதை தாண்டிய ஒரு ஆணாக இருந்தால், பாங்கு கொடுக்கப்பட்டதற்கு பிறகு யார் பள்ளியிலே வந்து தொழவில்லையோ, நிஃபாக், முனாஃபிக்குகள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். நயவஞ்சகக்காரன், காபிர்களை விட. அல்லாஹ் இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரக படுகொலிலேயே மிக கடுமையான வேதனை முனாஃபிக்குகளுக்கு கொடுக்கப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், சஹாபாக்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் மூமினாக இருக்கிறானோ அவர்கள் முதல் சப்பிலே, முதல் ஜமாத்திலே வந்து தொழுவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொன்னதற்கு பிறகு நாங்கள் ஒவ்வொரு வக்து தொழுகையும் தொழுது முடித்ததற்கு பிறகு திரும்பி உட்கார்ந்து பார்ப்போம், யாரையெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக் என்று அடையாளம் காட்டினார்களோ அவர்கள் யாரும் ஜமாத் தொழுகைக்கு வந்திருக்க மாட்டார்கள். அப்போ ஒரு மனிதன் ஜமாத்து தொழாமல் வீட்டிலே தொழுதால், இன்றைய தௌஹீதின் பெயரால், சுப்ஹானல்லாஹ், தௌஹீத் என்று சொன்னால் என்ன அர்த்தம், இபாதத் அனைத்தையும் அல்லாஹ்வுக்கு செய்து சாலிஹான அமல்களை அதிகமாக செய்வதுதான் தௌஹீத். ஆனா இன்னைக்கு என்ன, தௌஹீத்வாதினால இபாதத்தை சுருக்கிடுவான். தொழுகையா, ஃபஜ்ர் தொழுகையா 8 மணிக்கு தொழுதுக்கிறான். யாரா ஃபத்வா கொடுத்தா, அது அந்த ஆன்லைன்ல கிடந்துச்சுங்க. யாரா ஃபத்வா கொடுத்தா, அந்த தௌஹீத் உலமா பேசினாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழாவிட்டால், ஒரு மனிதன் ஃபஜ்ர் தொழாவிட்டால் நிச்சயமாக யார் முனாஃபிக்காக இருக்கிறார்களோ, யார் நயவஞ்சக குணம் இருக்கிறதோ அவனுக்கு மாத்திரம்தான் ஃபஜ்ர் தொழுகையும் இஷா தொழுவதும் கடினமாக இருக்கும். இந்த ஹதீஸ் அறிவிச்சிட்டும் சஹாபாக்கள் சொல்வார்கள், நாங்கள் ஃபஜ்ர் தொழுது விட்டு திரும்பி உட்கார்ந்து பார்ப்போம், யாரை அல்லாஹ்வுடைய தூதர் முனாஃபிக் என்று சொன்னார்களோ, யாரை அல்லாஹ்வுடைய தூதர் முஷ்ரிக் என்று சொன்னார்களோ அவர்களை தவிர அனைவரும் நாங்கள் தொழுகைக்கு வந்திருப்பார்கள். பண்பார்ந்த சகோதரர்களே, இந்த இபாதத்தினுடைய விஷயங்களை சுத்தப்படுத்துவோம். அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் தாபு வ அகாமுஸ் ஸலா வ ஆத்துஸ் ஸகா ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன். நீங்கள் தௌபா செய்தால், ஷிர்கிலே இருந்து நீங்கள் தௌபா செய்து இந்த சமூகத்திற்குள் மீண்டு வந்தால், அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்டுங்கள், வ ஆத்துஸ் ஸகா, ஸகாத்தை கொடுங்கள், ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், அவர்கள்தான் உங்களினுடைய மார்க்க சகோதரர்கள். தொழாத யாரும் அல்லாஹ்வுடைய இந்த கூட்டின்படி இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய சகோதரன் அல்ல. அவனுடைய உரிமைக்காக வேண்டி போராடுவது கூட ஒரு குஃப்ர் தான். என்னங்க, அல்லாஹ் என்ன சொன்னா, ஃபைன் தாபு, நீங்கள் ஷிர்கிலே இருந்து மீண்டு வந்தால், அகாமுஸ் ஸலாஹ், தொழுகையை நிலைநாட்டினால், வ ஆத்துஸ் ஸகா, ஸகாத்தை கொடுத்தால் தான், ஃபஇஹ்வானுக்கும் ஃபித்தீன், மார்க்கத்தின் அடிப்படையில் உங்களுடைய சகோதரர்கள். அப்ப ஒரு மனிதன் தொழாவிட்டால், ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்காவிட்டால், மார்க்கத்தின் அடிப்படையில் அவன் முஸ்லிம் அல்ல. அவனை உன்னுடைய சகோதரன் என்று சொல்வது கூட ஒரு பாவம். என்னங்க, இன்றைக்கு சில தொழுவாங்க, ஆனா ஜகாத்தின் விஷயத்துல ரொம்ப பிரச்சனை. என்னது, தொழுகையா பிரச்சனை இல்லை, இந்த பொருளாதாரத்தை இழக்கணும்னு வைங்க, ஜகாத்து கொடுக்காம இருக்கிறதுக்கு என்னென்ன ஐடியாலாம் இருக்குமோ இமாம் வந்து கேட்பாரு, ஆலிம்சா ஜகாத் ரொம்ப இருக்கு, இதை குறைக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருக்கா, ஏதாச்சும் பத்துவா இருக்கா, ஏதாச்சும் பத்துவா இருக்கா, ரொம்ப 4 லட்சம் 5 லட்சம் அளவுக்கு ஜகாத் வருஷம் கொடுக்க வேண்டியதா இருக்கு,
அது இப்ப என்ன சொல்லியாச்சு, வருஷம்லாம் கொடுக்க வேண்டாம், நீ நினைச்சா கொடுத்துக்கலாம் சொல்லியாச்சா. ஆயில் ஒரு மட்டும் கொடுத்தா போதும் சொல்லியாச்சா. இந்த பத்தா ரொம்ப பேருக்கு ரொம்ப வசதியா போயாச்சு. எவங்களாம் சக்காத்து கொடுக்க கூடாதுங்கிறானோ, அவனுக்கு எவங்களாம் சக்காத்து கொடுக்காம இருக்குன்னு நினைக்கிறானோ அவனுக்கு ரொம்ப வசதி. என்னங்க சக்காத்து கொடுக்கலையா, நான் என்னுடைய பொருளுக்கு ஆயில் ஒரு மட்டும் கொடுத்துட்டேன், நான் என்னுடைய பொருளுக்கு ஆயில் ஒரு மட்டும் கொடுத்துட்டேன். யாருங்க பத்துவா கொடுத்தா? அந்த ஆன்லைன்ல கிடக்குங்க, அந்த வெப்சைட்டில் கிடைக்கிறது. அட பாவிகளா, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் நடைமுறைப்படுத்திய ஜகாத் என்ன தெரியுமா? நீங்கள் ஆன்லைனிலே ஜகாத்தை பார்க்கிறீர்கள். உங்களுக்கு முன்னால் ஒரு சமூகம், ஈமானினால் முந்திய சமூகம், வஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் மினல் முஹாஜிரின் வல் அன்சார் அல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான். அல்லாஹ் பேசுகிறான், ஈமானிலே முந்திய முஹாஜிர்கள், ஈமானிலே முந்திய அன்சாரிகள், அவர்களினுடைய வழியை யார் பின்பற்றுவார்களோ, அல்லாஹ் ஆன்லைன்ல பின்பற்ற சொல்லவில்லை. அல்லாஹ் இந்த 1400 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இமாம்களை பின்பற்ற சொல்லவில்லை. 1400 ஆண்டுகளுக்கு பிறகு இயக்கம் வளர்ப்பவர்களை பின்பற்ற சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வஸ்ஸாபிகூன் மினல் அவ்வலீன வல் முஹாஜிரீன், ஈமானிலே முந்திய முஹாஜிர்களை, ஈமானிலே முந்திய அன்சாரிகளை, அல்லதீன தபஊஹும் பிஇஹ்சான், யார் அவர்களுடைய வழிமுறைகளை பின்பற்றுகிறார்களோ, ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொண்டான், வரது அன், அவர்களும் அல்லாஹ்வை பொருந்திக் கொண்டார்கள். ஜகாத்துக்கு ஆயிஷா ரலியல்லாஹு என்ன ஃபத்வா கொடுத்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு எப்படி ஜகாத் வசூல் செய்தார்கள்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆட்சி பதவி ஏற்றவுடன் இன்றைக்கு சில கூட்டம் சொல்வதை போன்று, நாங்கள் ஆயிலிலே எங்களுடைய ஒரு பொருளுக்கு ஜகாத்து கொடுத்து விட்டோம், இனி நாங்கள் தரமாட்டோம் என்று சொல்வதை போன்று, அன்றைக்கு அபூபக்கருடைய ஆட்சி காலத்திலே ஒரு கூட்டம் சொன்னது, நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே ஜகாத் எங்க பொருளுக்கு கொடுத்துட்டோம், இனி அபூபக்கராகிய உனக்கு நாங்கள் ஜகாத்து தரமாட்டோம். என்ன சொன்னார்கள்? அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், எந்த ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய காலத்திலே தன்னுடைய பொருளுக்கு ஜகாத்து கொடுத்து விட்டு என்னுடைய ஆட்சி காலத்தில் அவனுடைய ஒட்டகைக்கு உண்டான அந்த கயிறு இருக்கிறதா இல்லையா, ஒட்டகத்தினுடைய மூக்காங்கயிருக்கு ஒரு மனிதன் ஜகாத்து கொடுக்காவிட்டாலும் அவனோடு நான் போராடுவேன், அவனுடைய கழுத்தை நான் வெட்டுவேன், இஸ்லாத்தை விட்டு வெளியே சென்று விட்டான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எதிர்க்கிறார்கள். என்ன சொன்னார்கள்? நீங்கள் எப்படி அவர்களை எதிர்க்க முடியும்? அபூபக்கர் அவர்களே, வார்த்தையை நிதானமாக பேசுங்கள். அவர்கள் தொழுகிறார்கள், அவர்கள் நோன்பு வைக்கிறார்கள், ஹஜ்ஜை ஏற்றுக்கொண்டார்கள், ரசூலுல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், நம்முடைய கிப்லாவை பின்பற்றுகிறார்கள். ஜகாத் கொடுக்க மாட்டேன் என்று ஒரு காரணத்திற்காக வேண்டி எப்படி நீங்கள் அவர்களோடு போராட முடியும்? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு உமரை பார்த்து சொன்னார்கள், அஜப்பாரும் ஃபில் ஜாஹிலியத்தி ஹவ்வாரும் ஃபில் இஸ்லாம். ஓ உமரே, இஸ்லாத்தினுடைய ஆரம்ப காலகட்டத்தில் வீரனாக இருந்துவிட்டு இஸ்லாம் வானலாவிய அளவிற்கு பறந்தவுடன் கோலையாக மாறிவிட்டாயா? ஜகாத் அல்லாஹ் சொல்கிறான், இன் தாபு அகாமுஸ் ஸலா, தொழுகையை நிலைநாட்ட வேண்டும், வாத்து ஜகா, ஜகாத்தை கொடுக்க வேண்டும், ஃபைஹ்வானுக்கும், அவர்கள்தான் உங்களுடைய சகோதரர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறானே, வசனம் தெரியாதா? அடுத்து அபூபக்கர் சொன்னார்கள், யார் ஜகாத் கொடுக்க மறுக்கிறார்களோ தங்களுடைய பொருளுக்கு, அவர்கள் காஃபிராக மாறிவிட்டார்கள் என்ற அடிப்படையில் நான் அவர்களோடு போராடுவேன் என்று சொன்னார்கள். ஆனால் இன்றைக்கு பார்க்கிறோம், முஸ்லிம் சமூகம் சொல்கிறார்கள், முஸ்லிம்கள் ஏழையாக மாறிவிட்டார்கள், முஸ்லிம்கள் பொருளாதாரத்திலே பின்தங்கி இருக்கிறார்கள், முஸ்லிம்களுக்கு இடஒதுக்கீடிலே பின்தங்கி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் இந்தியாவிலேயே மிக தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். யார் காரணம்? யாருங்க காரணம் அதற்கு? அல்லாஹ் உன் கையிலே ஜகாத்தை தந்திருக்கிறான். முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு ஒன்று சேர்ந்து, இன்றைக்கு இரவு ஒன்று சேர்ந்து, நாங்கள் இனி ஒட்டுமொத்த சொத்துக்கும் யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ, நல்ல கவனமா கேளுங்க, நீங்க சொல்றாங்களா இல்லையா, இந்தியாவில் இன்றைக்கு முஸ்லிம்கள் பின்தங்கி இருக்கிறார்கள். இந்தியாவில் முஸ்லிம்களுக்கு என்று கல்விகள் இல்லை, முஸ்லிம்கள் பொருளாதாரத்தால் பின்தங்கி இருக்கிறார்கள், முஸ்லிம்கள் வியாபாரத்தால் பின்தங்கி இருக்கிறார்கள். ஆதலால் இவர்களினுடைய உயர்வை உயர்த்த வேண்டும், முஸ்லிம்களுடைய கண்ணியத்தை உயர்த்த வேண்டும், அதற்காக வேண்டி பாடுபட வாருங்கள் என்று அழைக்கிறார்களா இல்லையா? அல்லாஹ் சொல்கிறான், ஒவ்வொரு பணக்காரர்களும், இந்தியாவில் வாழக்கூடிய
யாரெல்லாம் பணக்காரர்களாக இருக்கிறார்களோ அந்த ஒவ்வொரு பணக்காரர்களும் இன்றைக்கு இரவு எங்களுடைய முழு சொத்திற்கும் இனி வருடம் நாங்கள் ஜக்காத்து கொடுக்க தயார் என்று முடிவு செய்தால் ஒட்டுமொத்த உலகத்தினுடைய ஐநா சபைக்கு நாம் கடன் கொடுக்கலாம். இங்க உலகத்தில் ஜக்காத்தை நான் சொல்லல, இந்தியாவிலே இருக்கக்கூடிய ஜக்காத்தை நாம் பெற்றுவிட்டால் போதும். இந்தியாவினுடைய முஸ்லிம்களுடைய ஜக்காத்தை நாம் கையிலே வாங்கினால் போதும். முஸ்லிம்களுடைய வறுமையை ஒழிக்கலாம், முஸ்லிம்களுடைய வறுமையை இல்லாமல் ஆக்கலாம், இந்தியாவினுடைய வறுமையை ஒழிக்கலாம். ஏன் ஏன் ஐநா சபைக்கு அல்லாஹ் கடன் கொடுக்கக்கூடிய ஆற்றலை இந்த ஜக்காத்திற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலம் சொல்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபியை ஒரு நாட்டினுடைய கவர்னராக அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த கவர்னர் என்ன செய்கிறார்? ஜக்காத்தை வசூல் செய்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய மதீனாவிற்கு அனுப்பி வைத்துக் கொண்டிருக்கிறார். உமர் மீண்டும் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள்? எந்த நாட்டிலே ஜக்காத் வசூல் செய்தீர்களோ அந்த நாட்டில் தான் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்று அல்லவா அல்லாஹ் சொன்னார்கள். ஏன் நீங்கள் எனக்கு ஜக்காத்தை அனுப்பி கொண்டிருக்கிறீர்கள்? அந்த சஹாபி சொன்னார், யா உமர், உமர் அவர்களே, என்னுடைய நாட்டிலே ஜக்காத்து வாங்குவதற்கு ஆளே இல்லை. காரணம், தொடர்ச்சியாக என் நாட்டு மக்கள் ஜக்காத்து கொடுத்து அனைத்து ஏழைகளும் பணக்காரர்களாக மாறிவிட்டார்கள். இன்றைக்கு அனைவருமே ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இதற்காக வேண்டி நீங்கள் போராடினால், முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு ஜக்காத்திலே பலகீனமாக இருக்கிறது, முஸ்லிம் சமூகம் இன்றைக்கு தொழுகையிலே பலகீனமாக இருக்கிறது. இதற்காக வேண்டி போராடுங்கள். முஸ்லிம்களுக்கு மத்தியிலே பிரச்சாரம் செய்வோம், முஸ்லிம்களை முஸ்லிமாக மாற்றுவோம். அல்லாஹ் நம்முடைய இடஒதுக்கீடை அல்லாஹ் தீர்மானிப்பான். யார்? முஸ்லிம்களுடைய வறுமையை அல்லாஹ் ஜக்காத்தின் மூலமாக போக்கி இருக்கிறான். எத்தனையோ வரலாறுகள், எத்தனையோ ஏழை நாடுகளை எல்லாம் அல்லாஹ் இந்த ஜக்காத் திட்டத்தின் மூலமாக அல்லாஹ் பணக்கார நாடுகளாக மாற்றி இருக்கிறானே. எத்தனையோ ஏழை நாடுகளை எல்லாம், எத்தனையோ ஏழைகளை எல்லாம் அல்லாஹ் இந்த ஜக்காத் திட்டத்தின் மூலமாக நாட்டிலே பொருளாதார நிபுணர்களாக அல்லாஹ் மாற்றினானே. இன்றைக்கு முஸ்லிம்கள் ஏழையாக இருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் கேவலப்படுகிறது என்று சொன்னால், அது பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, ஆட்சியாக இருந்தாலும் சரி, அதிகாரமாக இருந்தாலும் சரி, கல்வியாக இருந்தாலும் சரி, இது அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த சோதனை அல்ல. நீங்களாக உங்களுடைய சோதனையை தேடிக்கொண்டீர்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், உங்களுக்கு ஒரு முசீபத் வருகிறது என்று சொன்னால் உங்களுடைய கரம் தேடிக்கொண்டதனுடைய விளைவுதான் உங்களுக்கு நாம் முசீபத்தை இறக்கி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இந்தியாவிலே கேவலப்படுவதற்கு மிக முக்கியமான காரணம் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை பின்பற்றுவதல்ல. முஸ்லிம்கள் ஜக்காத்தை கொடுத்து விட்டால் போதும், முஸ்லிம்களுடைய ஜக்காத்து ஹசானாவுக்கு வந்துவிட்டால் போதும், அல்லாஹ் இன்றைக்கு இந்தியாவினுடைய முஸ்லிம்களுடைய நிலைமை மாறிவிடும். பண்பார்ந்த சகோதரர்கள், இபாதாவுடைய விஷயத்திலே மாறுவோம், இபாதத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்போம், இபாதத்தினுடைய விஷயத்தை கவனமாக இருப்போம். அல்லாஹ் பேசுகிறான், அவர்களுக்கு நாம் ஆட்சியை கொடுக்க தயாராக இருக்கிறோம், அவர்கள் தொழுகையை நிலைநாட்ட தயாரா, அவர்கள் ஜக்காத்தை நிலைநாட்ட தயாரா என்று அல்லாஹ் தன்னுடைய புத்தகத்தின் வாயிலாக கேள்வி கேட்கிறான். நீங்கள் தொழுகைக்கு தயாரானால், நீங்கள் இபாதத்தினுடைய விஷயத்திலே கவனமாக இருந்தால், நீங்கள் முஸ்லிம்கள் முஸ்லீமாக மாற தயாராக ஆனால், ஜக்காத் விஷயத்திலே நீங்கள் உண்மையாக நடந்து கொண்டால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். முதலிலே கொள்கை ரீதியாக ஒரு சமூகத்தை வார்த்தெடுப்போம். அதற்கடுத்து இபாதத்து ரீதியாக, அது தொழுகையாக இருந்தாலும் சரி, அது ஜக்காத்தாக இருந்தாலும் சரி, அல்லாஹும் அவனுடைய ரசூலும் என்ன சொல்கிறார்களோ அந்த அடிப்படையில் நாங்கள் வாழ தயார் என்ற திட்டத்திற்குள் வந்தால் அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பான். அதற்கடுத்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தடுத்த விஷயங்களில் இருந்து, அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் இருந்து உங்களை நீங்கள் தற்காத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு முஸ்லிம்கள் எங்கே? முஸ்லிம் என்று பேசுவார். நாம் ஒரு சகோதரிடத்திலே இஸ்லாம் பற்றி மாற்று மத அன்பர், இஸ்லாம் சம்பந்தமாக அவற்றை பெருமையாக பேசுகிறோம். எங்களுடைய இஸ்லாம் எப்படிப்பட்டது தெரியுமா? எங்களுடைய இஸ்லாம் மனிதர்களுக்கு நன்மையை வழங்கக்கூடிய விஷயம். நல்ல கவனமா கேளுங்க. இன்றைக்கு முஸ்லிம்கள் பெயர் அப்துல்லா, பெயர் ஆமினா எல்லாம் இருக்கும். ஆனால் அல்லாஹ்வுடைய கட்டளை எதுவுமே அவருடைய வாழ்க்கையில் இருக்காது. நாம் ஒரு மாற்றுமத நண்பர்களிடத்திலே பேசுகிறோம், இஸ்லாத்தினுடைய சிறப்பை பேசுகிறோம், இஸ்லாம் இந்த பூமிக்கு செய்த அற்புதத்தை பேசுகிறோம். இறுதியாக சொன்னோம், இஸ்லாம் எந்த அளவிற்கு மனிதர்கள் மீது அன்பு காட்டுகிறது தெரியுமா? ஒரு மனிதனுடைய சொத்தை வட்டியின் அடிப்படையில் கூட வாங்கக்கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது. கடன் கொடுக்கலாம், ஆனால் வட்டி வாங்க கூடாது என்று இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னவுடன் அந்த ஆளு சொன்னாரு, பாய் நீங்க சொல்றதுதான் கரெக்ட் தான் பாய், நானே 10 பைசா வட்டிக்கு ஒரு முஸ்லீம் பாய்ட்ட தான் பாய் கடன் வாங்கியிருக்கேன். நாம் ஒரு மாற்றுமத அன்பரிடத்தில் இஸ்லாத்தை பெருமையாக பேசுகிறோம். இஸ்லாம் மனிதர்களுடைய சொத்தை அபகரிப்பதை தடை செய்திருக்கிறது.
இஸ்லாம் பள்ளிவாசலுடைய சொத்தை தின்பதை தடை செய்திருக்கிறது. இஸ்லாம் மூமின்களுடைய வட்டியை, அது மூமினாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்திலே அநியாயமான முறையில் வட்டியின் அடிப்படையில் அவருடைய பொருளாதாரத்தை வாங்குவதை, வட்டியின் அடிப்படையில் பொருளாதாரத்தை தின்பதை அல்லாஹ் தடை செய்திருக்கிறான் என்று பேசினார். அடுத்து வரக்கூடிய கேள்வி என்ன? நீங்க சொல்றதுதான் கரெக்ட், வட்டி உங்க மார்க்கத்துல தடை செய்யப்பட்டிருக்கு, நானே வட்டியை ஒரு முஸ்லீம் பாய்ட்ட தானே வாங்கியிருக்கேன். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு முஸ்லிம்களுடைய ஊரிலே, முஸ்லிம்களுடைய பெயரிலே, முஸ்லிம் ஜமாத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்றைக்கு சர்வ சாதாரணமாக வட்டி என்பதெல்லாம் ஒரு பாவமாகவே தெரியவில்லை. வீடு கட்டணுமா லோன் எடுத்துரும், என்னங்க வீடு கட்டணுமா லோன் எடுத்துடலாம், வண்டியா லோன்ல வாங்கிக்கிடலாம், படிப்பா லோன்ல வாங்கி கொள்ளலாம். கேட்டா படிப்பு தேவைதானங்க. ஒரு ஹராமான சம்பாத்தியத்தை நீ படித்தால், ஒரு லோன் எடுத்து வட்டிக்கு வாங்கி நீ படித்தால், இந்த படிப்பை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், ஈமான் கொண்ட விசுவாசிகளே, அல்லாஹ்வை பயப்படுபவர்களாக இருந்தால், அல்லாஹ்வுடைய அச்சம் உண்மையாக இருந்தால் வட்டியை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபைல்லம் தஃஅலு, யார் அப்படி தவிரவில்லையோ, யார் இந்த எச்சரிக்கை வந்ததற்கு பிறகும் வட்டி வாங்குவது ஹராம், வட்டி கொடுப்பது ஹராம், வட்டிக்கு எழுதுவது ஹராம், வட்டியிலே போய் பேங்கிலே சாட்சி கையெழுத்து போடுவது ஹராம் என்று எச்சரிக்கை வந்ததற்கு பிறகு யார் இதிலிருந்து மீளவில்லையோ, ஃபைல்லம் தஃஅலு ஃபஅதனு, தயாராகட்டும், ஹர்பம் மினல்லாஹி வ ரசூலிஹி, அல்லாஹ்வோடும் அவனுடைய தூதரோடும் போர் செய்வதற்கு அவர்கள் தயாராகட்டும். அல்லாஹ் யார் இந்த எச்சரிக்கை வந்ததற்கு பிறகு வட்டி வாங்குகிறார்களோ அவர்களோடு போராட அல்லாஹ் தயாராகிவிட்டான். ஒரு மனிதன் வட்டியிலே வீடு கட்டுகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் வட்டியிலே படிக்குகிறான் என்று சொன்னால், ஒரு மனிதன் வட்டியிலே வாகனம் வாங்குகிறான் என்று சொன்னால் அறிந்து கொள், அல்லாஹ் உனக்கு எதிராக போராட தயாராகிவிட்டான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வட்டியினுடைய பாவத்திலே பல வகை இருக்கிறது. அதிலே மிக சிறிய பாவம் என்ன தெரியுமா? ஒரு மனிதன் இந்த வார்த்தையை கேட்டதற்கு பிறகு, இன்றைக்கு வட்டி ஹராம் ஹராம் என்று சொல்லப்படுகிறது, முஸ்லிம் பெண்கள் வட்டி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். கணவன்மார் என்ன செய்யறது? வெளிநாட்டில இருந்து பொண்டாட்டி கைக்கு, பொண்டாட்டி பேங்குக்கு காசை போட்டு விடுறது. இந்த முஸ்லிம் பொம்பளை என்ன செய்கிறார் என்று சொன்னால், சில ஊருக்கெல்லாம் போறோம், இந்த முஸ்லிம் பெண்கள் என்ன செய்கிறார்கள்? வட்டிக்கு கடன் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதன் வட்டியை சுவைக்குகிறான் என்று சொன்னால், வட்டியை வாங்குகிறான் என்று சொன்னால், அவனுடைய பெத்த தாயுடனே, சுப்ஹானல்லாஹ், இதை விட ஒரு கேவலம் வேண்டுமா? வட்டியிலே வரக்கூடிய சொத்தை திங்கும் பொழுது உங்களுக்கு ஞாபகம் வர வேண்டும், வட்டி வாங்கலாம், வட்டி வாங்கி வீடு கட்டலாம், வட்டி வாங்கி வாகனம் வாங்கலாம் என்று நினைப்பு வரும் பொழுதெல்லாம் இந்த ஹதீஸை நினைத்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் இன் ஹுவ இல்லா வஹ்யு யூஹா, அது அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய வஹியை தவிர அல்லாஹ்வுடைய தூதர் வேற எதையும் பேச மாட்டார்கள். அந்த வஹியின் அடிப்படையில் பேசுகிறார்கள். ஒரு மனிதன் வட்டி வாங்கினால், வட்டியை தின்றால், தன்னுடைய பெற்ற தாயுடனே அவன் விபச்சாரம் செய்கிறான். என்னங்க, பெத்த தாயுடனே ஒரு மனிதன் விபச்சாரம் செய்வதற்கு மனம் இருந்தால் அவர்கள் வட்டியை வாங்கட்டும். இன்றைக்கு பார்க்கிறோம், சுப்ஹானல்லாஹ், முஸ்லிம்கள் என்று பேசுகிறார்கள். குர்ஆனுடைய வசனம் சொல்லப்படுகிறது, குர்ஆனினுடைய வாழ்க்கை சொல்லப்படுகிறது. இதெல்லாம் இந்த காலத்துக்கு பொருந்தாதுங்க. என்னது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க வட்டி வாங்கக்கூடாது, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றாங்க ஊழல் பண்ணாத, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பைத்துல் மால் காசு அபகரிக்காத. எந்த ஒரு மனிதன் இன்றைக்கு இனி ஒரு கூட்டம் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்றைக்கு ஒவ்வொரு ஊரிலும் இது ஒரு பிரச்சனை. பள்ளிவாசல் நிர்வாகத்தை ஆளுவார்கள், நிர்வாகத்திலே இருந்து கொண்டு நிர்வாகத்தினுடைய சொத்துக்களை, பள்ளிவாசலுடைய சொத்துக்களை எந்தவித கூச்ச உணர்வும் இல்லாமல், இது அல்லாஹ்வுடைய சொத்தே, நாம் இதனுடைய பொறுப்பாளிகளே என்ற எந்த கூச்சமும் இல்லாமல் இன்றைக்கு சர்வ சாதாரணமான முறையில் அதை அபகரித்து தின்பதை, அதை தின்பதை, அதை அபகரிப்பதை ஒரு குற்றமாகவே கருதுவது கிடையாது. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்னல்லதீன யகுலுன அம்வாலல் யதாமா ஸுல்மன் இன்னமா யகுலுன ஃபீ புத்தூனிஹிம் நார். யார் அநியாயமான முறையில் அமானிதமான சொத்துக்களை, அனாதைகளுடைய சொத்துக்களை
பள்ளிவாசலுடைய சொத்துக்களை திம்பார்களோ எருக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நார், அவர்கள் தின்று கொண்டிருப்பதெல்லாம் அவர்களுடைய வயிற்றிலே உள்ளே செல்வது, அவர்கள் சாப்பாடை திங்கவில்லை, அந்த சொத்தை கொண்டு அவர்கள் உணவை திங்கவில்லை, நரக நெருப்பை தான் தின்று கொண்டிருக்கிறார்கள். நாளைக்கு மறுமையிலே நரகத்தினுடைய ஒவ்வொரு வேதனை இருக்கிறது. ஒவ்வொரு பாவத்திற்கும் அல்லாஹ் ஒவ்வொரு வேதனையை வைத்திருப்பான். யார் வட்டி வாங்கினார்களோ, யார் அநியாயமாக பைத்துல் மால் சொத்தை தின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? நரகத்தினுடைய நெருப்பையே அல்லாஹ் தின்ப கொடுப்பான். என்னங்க, நரகத்துல ஒவ்வொரு பாவத்திற்கும் ஒவ்வொரு தண்டனை. யார் வட்டி வாங்கினார்களோ, யார் அமானித சொத்துக்களை தின்றார்களோ, யார் பைத்துல் மால் சொத்தை தின்றார்களோ, அவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வேதனை என்ன தெரியுமா? நரக நெருப்பையே அல்லாஹ் திங்க கொடுப்பான். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு வட்டி வாங்குறதெல்லாம் ஹராமுங்க என்று சொன்னால் அடுத்த கேள்வி என்ன? அதெல்லாம் அந்த காலத்துக்கு பொருந்துங்க, இப்பெல்லாம் பொருந்தாதுங்க. என்னங்க, அதெல்லாம் அந்த காலத்திற்கு. இப்பெல்லாம் வட்டி இல்லாம எப்படிங்க வாழ முடியும்? வட்டி வாங்காம எப்படிங்க படிக்க முடியும்? வட்டி வாங்காம எப்படிங்க வாகனம் ஆக முடியும்? சுப்ஹானல்லாஹ். ஒரு மனிதன் இந்த சிந்தனைக்கு சென்று விட்டால் அது அந்த காலத்திற்கு, இது இந்த காலத்திற்கு என்று ஒரு மனிதன் வாதாடினால் அவன் இஸ்லாத்தை விட்டே வெளியேறிவிட்டான். ஏன்? உன்னுடைய தூதர், உன்னுடைய குர்ஆன், உன்னுடைய இஸ்லாம் அந்த காலத்திற்கு மட்டுமல்ல எல்லா காலத்திற்கும் அல்லாஹ்வால் தரப்பட்டது. இன்ன ஹாதல் குர்ஆன் யஹ்தி லில்லதி ஹிய அக்வாம் ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸ். அல்லாஹ் பேசுகிறான், இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த மனிதர்களுக்கும் நேர்வழி காட்டி, இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த காலத்திற்கும் நேர்வழி காட்டி, இந்த குர்ஆன் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் நேரான பாதை. வட்டி வாங்குறது அந்த காலத்தில் இருந்தால் அது பாவமாக இருக்கலாம், இப்பொழுதெல்லாம் வாழ முடியாது என்று ஒருவன் பேசினால் அவன் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியே சென்று விடுவான். சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும், அந்நிய பெண்களை பார்க்காதீர்கள், ஆபாசத்தை பார்க்காதீர்கள், அசிங்கத்தை பார்க்காதீர்கள் என்றெல்லாம் குர்ஆனுடைய வசனம் ஓதப்படும். எந்த விதமான உணர்வும் நமக்கு வருவதில்லை. கேட்டா அதெல்லாம் அந்த காலம், கேட்டா இந்த ஆயத்தின் அடிப்படையில் வாழ முடியாது சொல்றமா இல்லையா? அதை விட்டு வெளியே வருவதற்கு மனசு தயங்குறதா இல்லையா? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சஹாபாக்களுடைய ஈமானை பாருங்கள். இந்த குர்ஆனுடைய வசனத்திற்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம், இந்த குர்ஆனுடைய கட்டளைக்கு அவர்கள் கொடுத்த முக்கியத்துவம் என்ன? இன்றைக்கு இந்த சமூகம் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா இவர்களுக்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ற ஒரு குழந்தை இருந்தது. தெரியுமா இல்லையா? இந்த ஆயிஷா யாரு? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய யாருங்க? யார் மகளா? சொல்லுங்க. ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களுடைய இஸ்லாமிய கல்வி எந்த அளவிற்கு மாறிவிட்டது என்று சொன்னால், உலகத்திலே நடிக்கக்கூடிய ஒரு விபச்சாரியினுடைய பயோடேட்டாவை தெரிந்து வைத்திருப்பான், ஒரு விபச்சாரியினுடைய மகளை தெரிந்து வைத்திருப்பான், தன்னுடைய உடம்பு சுகத்திற்காக வேண்டி நடிக்கக்கூடிய ஒரு டிவி நடிகையினுடைய கணவனை தெரிந்து வைத்திருப்பான், அவளினுடைய சொத்தை எல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறான், ஒரு கிரிக்கெட்டால் ஆடக்கூடிய ஒரு விளையாட்டு துறையை சார்ந்தவனை எல்லாம் முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறான். ஆனால் இஸ்லாமிய இளைஞர்கள் இன்றைக்கு இஸ்லாத்தையோ நபியையோ நபியினுடைய குடும்பத்தை அறிவது கிடையாது. நான் யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன், ஒரு அரபி இளைஞன், இந்த அரபி இளைஞனிடத்தில் ஒரு அரபி சில கேள்விகளை கேட்கிறார். திருக்கலிலே ஒரு வீடியோவிலே அப்பொழுது கேட்கிறார், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிக்கு என்ன வேண்டும்? யாரிடத்திலே? ஒரு அரபி இளைஞனிடத்திலே. ஒரு இஸ்லாமிய இளைஞர்களுடைய கல்வியின் லட்சணத்தை பாருங்கள். ஒரு அரபி இளைஞனிடத்திலே ஒரு மனிதர் கேட்பார், உன்னிடத்திலே சில கேள்வி கேட்கிறேன், ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் நபிக்கு என்ன முறை வேண்டும்? அவரே குழு கொடுக்கிறாரு, மகளா, அம்மாவா, மனைவியா? அந்த பையன் மண்டையை சொல்லிக்கிட்டே நீ அந்த யூடியூப்ல பார்க்கலாம். என்ன செஞ்சுட்டு இருப்பான்? கொஞ்ச நேரம் தள்ளிட்டு சொல்லுவான், மகள்ங்க அப்படின்னு. என்ன சொல்லுவான்? சுப்ஹானல்லாஹ், கேவலம். அது அந்த இளைஞரிடத்திலே கேட்கப்படும். இன்றைக்கு உலகத்திலேயே மிக உலக அழகி யார் என்று கேட்கப்பட்டது. உடனே அந்த இளைஞன், ஒரு அரேபிய இளைஞன், அந்த உலக அழகியினுடைய பெயரை சொன்னான். ஆனால் உன்னுடைய ஹபீப், உன்னுடைய நபி, எந்த நபியை கொண்டு அல்லாஹ் நேர்வழியை தந்தானோ, எந்த தாய், உனக்கும் தாய் எனக்கும் தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. இன்றைக்கு முஸ்லிம் இளைஞர்களுடைய கல்வியின் லட்சணம் தாயை தாரமாக பார்க்கிறான். அந்த அளவிற்கு கூறுகட்ட சமூகமாக இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் மாறிவிட்டது. அதனால உங்கள்கிட்ட கேட்டேன், ஆயிஷா ரலியல்லாஹு யாருன்னு சொல்லி திருப்பி கேட்டேன். மகள் தானே, மனைவி தான், கரெக்ட் தானேங்க, மனைவி தானே, சரி அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் மீது
விபச்சார பட்டம் சூட்டப்படுகிறது. ஹதீஸை படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு போர்க்களத்திற்கு செல்வார்கள். உடனே ஆயிஷா ரலியல்லாஹு சஹாபாக்கள் எல்லாம் சென்று விடுவார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு மாத்திரம் அந்த காட்டிலே தனியாக மாட்டி விடுவார்கள். சில முனாஃபிக்கின்கள் நபியினுடைய பெயரை கெடுப்பதற்காக வேண்டி அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களின் மீது விபச்சாரி என்ற ஒரு பட்டத்தை தீட்டி விடுவார்கள். மதீனா முழுவதும் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு விபச்சாரி என்று மதீனா முழுவதும் சொல்லப்பட்டது. இதிலே சில சஹாபாக்களும் ஈடுபட்டார்கள். அதிலே ஒரு சஹாபி தான் மிஸ்தஹ். அதில் அந்த சஹாபி பேர் என்னது? மிஸ்தஹ். சஹாபாக்கள் குர்ஆன் வசனத்திற்கு கொடுத்த முக்கியத்துவத்தை பாருங்கள். இந்த மிஸ்தஹ் யார் என்று சொன்னால், எந்த பெண்ணை விபச்சாரி என்று பட்டம் தீட்டினாரோ அந்த பெண்ணினுடைய வாப்பா இடத்திலே வளர்ந்து கொண்டிருக்கிறார். யார் இடத்துல? அபூபக்கருடைய மகள் விபச்சாரி என்று பட்டம் தீட்டினார். அந்த மிஸ்தகும் அதில் ஈடுபட்டார். ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அல்லாஹ் அதற்கு பிறகு அவருடைய பாவங்களை மன்னித்துக் கொண்டான். ஆனால் அந்த மிஸ்தஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை வளர்த்தது யார் என்று சொன்னால் அபூபக்கர். இப்ப அல்லாஹ் வசனத்தை இறக்கி விட்டான். அபூபக்கருடைய மகள் ஆயிஷா, முஸ்லிம்களுடைய தாய் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விபச்சாரம் செய்யவில்லை, பத்தினியான பெண் தான் என்று வசனத்தை இறக்கியவுடன் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள், வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி ஒரு பொழுதும் என்னுடைய மகளின் மீது. நினைச்சு பாருங்க, ஒரு மோசமான பெண் கூட தன்னை விபச்சாரி என்று பட்டம் தீட்டினால் தாங்க மாட்டாள். எந்த பெண் தன்னுடைய தலையிலே பாறை விழுவதை விட, தன்னுடைய உயிர் செல்வதை விட, தன்னுடைய கற்பிலே, அதுவும் சுப்ஹானல்லாஹ் நம்முடைய தாய், நம்முடைய நபியினுடைய மனைவி, எந்த பாவமும் செய்யாத அந்த சின்ன குழந்தை ஆயிஷா சிறுமியாக இருந்தார்கள். அந்த குழந்தையின் மீது ஒரு தேவையில்லாத, உண்மையாக செய்யாத ஒரு குற்றத்தை விபச்சாரி என்று சொன்னால் ஒரு தந்தைக்கு எப்படி இருக்கும் மனசு? அப்ப அந்த அபூபக்கர் சத்தியம் செய்கிறார்கள், இனி சத்தியமாக என்னுடைய மகளை விபச்சாரி என்று சொன்ன அந்த மிஸ்தஹுக்கு இனி நான் ஒரு பைசா கொடுக்க மாட்டேன். இதற்கு முன்னால் அந்த மிஸ்தகை வளர்த்தது அபூபக்கர், அவருக்கு சொத்தை கொடுத்தது அபூபக்கர், அவருக்கு தன்னுடைய சொத்தை எல்லாம் கொடுத்து அவரை ஒரு பணக்கார குழந்தையை போன்று வளர்த்துக் கொண்டிருந்தார். இந்த இட்டுக்கட்டப்பட்ட செய்தியில் இந்த மிஸ்தகும் ஈடுபட்டதினால் இனி நான் மிஸ்தகுக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் என்று அவர் சத்தியம் செய்கிறார். சத்தியம் செய்து முடித்தவுடன் அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், ஓ மூமின்களே, என்ன பதிலிலே கலந்து கொண்ட அந்த சஹாபி ஏதோ ஒரு தவறுதலான முறையில் உன் குழந்தையின் மீது விபச்சார பட்டம் தீட்டிவிட்டார், அவரை நீங்கள் மன்னிக்க வேண்டாமா? அபூபக்கரே, அல்லாஹ் உங்களை மன்னிப்பதை நீங்கள் விரும்புகிறீர்களா இல்லையா? அடுத்த வசனம் எப்படி வந்துட்டு, இனி ஒரு பைசா கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அல்லாஹ் அடுத்த வசனத்தை இறக்கிட்டான், இப்படி சொல்வது ஷைத்தானினுடைய செயல், அவர் பதில் யுத்தத்திலே கலந்து கொண்டார், ஆதலால் அப்படி சொல்லக்கூடிய சத்தியம் நீங்கள் செய்துவிட்டால், நீங்கள் அவரை மன்னிக்காவிட்டால் அல்லாஹ் உங்களை மன்னிக்க மாட்டான் என்று வசனத்தை இறக்கியவுடன் அடுத்த நொடியிலே அபூபக்கர் சொன்னார்கள், இனி வல்லாஹி அல்லாஹ்வின் மீது சத்தியமாக இனி மிஸ்தகுக்கு நான் அனைத்து சொத்துகளையும் கொடுப்பேன். சுப்ஹானல்லாஹ். எப்படி தன்னுடைய மகளை விபச்சாரி என்று பட்டம் தீட்டியதற்காக வேண்டி ஒரு பைசா கொடுக்க மாட்டேன் என்று சத்தியம் செய்கிறார். சத்தியம் செய்து முடித்தவுடன் அடுத்த அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், இப்படி சத்தியம் செய்வது பாவம் என்று இறக்கியவுடன் இனி மிஸ்தகை நான் வளர்ப்பேன், என்னுடைய சொத்தை கொண்டு மிஸ்தகை வளர்ப்பேன். சுப்ஹானல்லாஹ். நினைச்சு பாருங்க, தங்களுடைய மானம், தங்களுடைய மரியாதை, தங்களுடைய கண்ணியம், இவை அனைத்தையும் அல்லாஹ்வுடைய மார்க்கம், அல்லாஹ்வுடைய குர்ஆன் வசனத்திற்கு முன்னால் தியாகம் செய்ய தயாராக இருந்தார்கள். ஆனால் இன்றைய சமூகம், அல்லாஹ் வட்டி வாங்குவது ஹராம், வட்டி தின்பது ஹராம், லான் அல்லாஹ், அல்லாஹ் சபிக்குகிறான், நீ வட்டியை தின்றால் நாளைக்கு நரகத்திலே நெருப்பை தின்பாய், வட்டியை தின்றால் உன் பெத்த தாயோடு விபச்சாரம் செய்வதற்கு சமம், வட்டியை தின்றால் அல்லாஹ் உன்னோடு போராடுகிறான் என்று எத்தனையோ வசனங்கள் சொல்லப்பட்டாலும் இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் என்னதுங்க, இதெல்லாம் முடியாதுங்க, இதெல்லாம் இந்த காலத்துல ஒத்து வராதுங்க என்று இந்த சமூகம் மீண்டும் மீண்டும் தங்களுடைய வாதத்தை வைத்தால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்திற்கு உதவ மாட்டான். அப்ப அடுத்து நாம் நம்முடைய சமூகத்தை அல்லாஹ்வுடைய கட்டளையை, அல்லாஹ்வுடைய மார்க்கம் என்று வரும் பொழுது அது நமக்கு எதிராக இருந்தாலும், நம் தாய்க்கு எதிராக இருந்தாலும், இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கு எதிராக இருந்தாலும், எப்படி அபூபக்கர் தன்னுடைய மகளை விபச்சாரி என்று சொன்னார் என்பதற்காக வேண்டி வெறுத்தார்கள், அல்லாஹ் வெறுக்க கூடாது என்று சொன்னவுடன் அந்த மிஸ்தகன் மீது பாசம் வைத்தார்களே, இதே போன்று அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு முன்னால் அடிபணிய வேண்டும். அப்படி அடிபணிய கூட்டமாக நாம் மாறினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். அடுத்து இந்த சமூகம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி அல்லாஹ் சொல்கிறான்,
இந்த தூதரை நாம் அனுப்பியதனுடைய நோக்கம், இந்த தூதரை இந்த உலகத்திலே அனுப்பியதனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த தூதரை நீங்கள் பின்பற்ற வேண்டும், இதுதான் நோக்கம். அல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்திலே அனுப்பியதனுடைய நோக்கம், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, திட்டமாக உங்கள் தூதரிடத்திலே நீங்கள் எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்க்கை நடத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவான முன்மாதிரி இருக்கிறது. இன்றைக்கு எங்கே அந்த முஸ்லிம்கள்? தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சியை எடுத்துக்கொள்ளட்டும், தங்களுடைய குடும்பத்தினுடைய துக்க நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்ளட்டும், தங்களுடைய குடும்பத்தினுடைய சந்தோஷமான நிகழ்ச்சிகளை எடுத்துக்கொள்ளட்டும். நிகழ்ச்சி நடத்தும் பொழுதெல்லாம் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிமுறையை பார்க்கக்கூடிய சமூகம் எங்கே? என்னங்க, அல்லாஹ்வுடைய திருமணம் முடிப்பாரு, பத்திரிகையில தான் போட்டிருக்கோம் நிக்கா, திருமணம் போட்டா மட்டும் தெரியாதா, திருமணம் என்ற நிக்கா என்ற அந்த அரபி வார்த்தையும் போடுவார்கள். ஆனால் அந்த திருமணத்தை பார்த்தால், அந்த திருமணத்தினுடைய முறையை பார்த்தால், அல்லாஹ்வுடைய தூதர் எந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் தொழுகைக்கு மாத்திரம் உனக்கு முன்மாதிரியாக அனுப்பவில்லை, நோன்பு பிடிப்பதற்கு மாத்திரம் உன்னுடைய தூதரை முன்மாதிரியாக அனுப்பவில்லை, நீ எப்படி சாப்பிடணும், சுப்ஹானல்லாஹ், நீ எப்படி சாப்பிடணும், நீ எப்படி பாத்ரூம் போக வேண்டும், நீ எப்படி திருமணம் முடிக்க வேண்டும், நீ எப்படி உன்னுடைய குடும்பத்திலே யாராவது இறந்து விட்டால் அந்த துக்க நிகழ்ச்சியை எப்படி நடத்த வேண்டும் என்பதற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களுக்கு முன்மாதிரி. எங்கே இன்றைக்கு அந்த முன்மாதிரியை பார்க்கிறோம்? முஸ்லிம் திருமணங்களை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ், நான் ஒரு பத்திரிகையில் படித்தேன், ஒரு நாத்திக அன்பர் எழுதக்கூடிய ஒரு பத்திரிகையை படித்தேன். அதில் சொல்வார், இந்து முறையில் நீ திருமணம் முடிக்காதே, காசும் நேரமும் வீணாக மாறும். நல்ல கவனமா கேளுங்க. என்ன சொல்வார்? இந்து முறையில் ஒரு நாத்திக அன்பர் பேசுகிறார், இந்து முறையில் நீ திருமணம் முடிக்காதே, காசும் நேரமும் விரயமாகும். கிறிஸ்தவ முறையில் நீ திருமணம் முடிக்காதே, நேரம் வீண் விரயமாகும். இஸ்லாமிய முறையில் நீ திருமணம் முடிக்காதே, பணம் வீண் விரயமாக மாறும். ஆதலால் என்னது, இந்த மதமே இல்லாமல் சுய சொல்லுவாங்க, என்ன கொள்கை? சுயமரியாதை கொள்கை. சுப்ஹானல்லாஹ். அந்த ஒரு முஸ்லீம் என்ன சொன்னா, முஸ்லீம் இஸ்லாத்தின் அடிப்படையில் நீ திருமணம் முடிக்காதே, நீ திருமணம் முடித்தால் உனக்கு காசு வீண் விரயமாக மாறும். இன்றைக்கு முஸ்லிம்கள் திருமணத்தை இப்படித்தான் ஆக்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு இஸ்லாத்திற்கு அழைப்பு கொடுக்கிறோம் பல சகோதரிகளுக்கு, பல குடும்பத்திற்கு. அவர்கள் நம்மிடத்திலே கேட்கக்கூடிய முதல் கேள்வி என்ன தெரியுமா? எங்களுடைய இஸ்லாம் பிடித்திருக்கிறது, உங்களுடைய கொள்கை பிடித்திருக்கிறது, உங்களினுடைய வணக்க வழிபாடு பிடித்திருக்கிறது, ஆனால் எங்கள் வீட்டிலெல்லாம், எங்கள் மதத்திலெல்லாம் எங்கள் குழந்தையை திருமணம் முடித்து கொடுக்க வேண்டுமானால் 1 லட்சம் 1.5 லட்சம் இருந்தால் கொடுத்து விடலாம். உங்கள் கொள்கைக்கு வந்து விட்டால் 5 லட்சத்திற்கு குறையாமல் எங்களுடைய குழந்தையை திருமணம் முடிக்க முடியாது. சுப்ஹானல்லாஹ். இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஒன்று, இஸ்லாத்தை நீங்கள் பரப்பணும், நான் இஸ்லாத்தை பரப்பணும், இஸ்லாம் பரவுவதற்கு தடையாக நான் ஒருபொழுதும் இருக்கக்கூடாது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் தங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளை நடத்தக்கூடிய முறையை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஆதமன் நிக்காஹ் ஐஸருஹு மூனா, நிச்சயமாக பரக்கத்தான திருமணம். இன்றைக்கு என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? ஊரை ஃபுல்லா கூப்பிட்டு, எல்லாத்தையும் கூப்பிட்டு, சாப்பாடு போட்டு, எல்லாரும் என் பிள்ளைய வந்து வாழ்த்திட்டு போனாதான் சிறப்பான திருமணம் அப்படின்னு நீங்க நினைச்சு வச்சிருக்கீங்க. எல்லாரும் என்ன நினைச்சு வச்சிருக்கோம்? ஊருக்கு ஃபுல்லா சாப்பாடு போடணும், எல்லாத்தையும் கூப்பிடணும். சொல்றது, அமெரிக்கால இருந்து எனக்கு கெஸ்ட் வந்தாருங்க என் திருமணத்துக்கு, பெருமையா பேசும். என்னவா, என் புள்ள கல்யாணத்துக்கு ஆஸ்திரேலியாவுக்கு நான் பத்திரிக்கை அனுப்பினேன், அங்க இருந்து பிளைட் முடிச்சு வந்தாரு. சஹாபாக்கள் தன்னுடைய உயிரை விட நேசித்த நபியை கூட கூப்பிடாமல் திருமணம் முடித்தார்கள். யாருங்க? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எப்படி திருமணம் முடித்தார்? ஒரு நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வருகிறார். யார் இந்த அப்துல் ரஹ்மான்? அல்லாஹ்வுடைய தூதரோடையே ஒன்றாக இருப்பார். ஒவ்வொரு வக்து தொழுகையிலும் அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னால் சொல்லக்கூடிய ஒரு தோழர். அந்த தோழர் பள்ளிக்கு வருகிறார். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்கள், அப்துல் ரஹ்மான், என்ன உங்களுடைய முகத்திலே, உங்களுடைய உடம்பிலே ஒரு மாற்றம் தெரிகிறதே, உங்களுடைய ஆடையிலே ஒரு மனம் வருகிறதே? உடனே சொன்னார், யார் ரசூலல்லாஹ், நேற்று இரவு எனக்கு திருமணம் முடிந்து விட்டது. யார கூப்பிடல? யார கூப்பிடல? யாருங்க கூப்பிடல? முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய உயிரை விட, தன்னுடைய தாயின் உயிரை விட, தன்னுடைய செல்வத்தை விட எந்த சஹாபாக்கள் யாரை நேசித்தார்களோ அந்த ரசூலுல்லாஹ்வை ஒரே வக்திலே, ஒரே ஊரிலே, ஒரே பள்ளியிலே ஒவ்வொரு வக்தும் தொழுது கொண்டிருக்கிறார்.
இந்த சமயத்திலும் தன்னுடைய தூதரை கூப்பிடவில்லை. தூதர் என்ன சொல்லல, என்னை நீ கூப்பிடலையா, இன்னைக்கு பார்க்கலாம். திருமணத்துக்கு பத்திரிக்கை, அதுவும் சில ஊர்லாம் பார்க்கலாம், திருமணத்துக்கு பத்திரிக்கையும் கொடுக்கணும். கொடுத்துட்டு ஒரு நாள் மட்டும் போய் ஊரழைப்புன்னு சொல்லி அழைக்கணும். திருமணம் 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 வாங்க. என்னமோ இவன் மட்டும்தான் உலகத்துல திருமணம் முடிக்கிற மாதிரி. ஆடு மாடுலாம் திருமணம் முடிக்காமையா புள்ள பத்திச்சு? என்னங்க ஒரே எனக்கு திருமணம் எனக்கு திருமணம் அப்படி யாரையாச்சும் கூப்பிடணும்னு வைங்க, யாருக்கு சரியாச்சும் பத்திரிக்கையில போடணும்னு வைங்க, யாருக்காச்சும் பத்திரிக்கை அனுப்பி வைக்கிறேன்னு வைங்க, உங்களுக்கு நெருங்கின சொந்தத்தை பத்திரிக்கையை கூப்பிட்டு நல்லா வற்புறுத்தி கூப்பிடனா என்ன சொல்வார்கள்? என்னைய நீ கூப்பிடலையா, நீ விளங்க மாட்டாடா, நாசமா போயிருவேன், உன் வீட்டு வாசல நான் மிதிக்க மாட்டேன். என்னது அல்லாஹ்வுடைய தூதர் என்ன தெரியுமா சொன்னார்கள்? பாரக்கல்லாஹ், அல்லாஹ் உனக்கு பரக்கத்து செய்வானா. சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்ட சமூகம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இன்ன ஆதமன்னிக்கா, நிச்சயமாக திருமணத்திலேயே மிக பரக்கத்தான திருமணம், மிக அல்லாஹ்வால் ரஹ்மத்தான திருமணம். ஐசருகு மூனா, எந்த திருமணத்திலே செலவுகள் மிக மிக, இந்த ஐசருகு என்ற வார்த்தை இருக்கிறதா அரபி மொழியில நீங்க பார்த்தீர்களேயானால் மிக 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 எத்தனை மிக வேண்டுமையானால் இந்த வார்த்தைக்கு போடலாம். அந்த அளவிற்கு யார் மிக மிக திருமணத்தை லேசாக வைக்கிறார்களோ, செலவீனத்தை குறைக்கிறார்களோ, அந்த திருமணத்தை தான் அல்லாஹ் பரக்கத்தை புரிந்து கொண்டிருக்கிறார். ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்களுடைய திருமணத்தை பார்க்கிறோம். இன்றைக்கு இன்னும் சில கூட்டத்தார்கள் தௌஹீத்வாதி பேசுறாங்க. இந்த ஊர்ல நடந்து கொண்டிருக்கக்கூடிய முசீபத்து, ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடக்கூடாது இதெல்லாம் சொல்வார்கள். மேல போட்டு பேசுறது, ரசூலுல்லாஹ்வுக்கு மீலாது விழா கொண்டாடக்கூடாது. சரி, உன் பிள்ளைக்கு கொண்டாடலாமா? உன் பெத்த பிள்ளைக்கு மீலாது விழா கொண்டாடலாமா? மீலாது விழானா என்ன? பிறந்த நாள் விழா. பிறந்த நாள் விழா கொண்டாடுறது ஷிர்க், பித்அத். ஒரு மனிதன் பிறந்த நாள் விழாவை கொண்டாட ரசூலுல்லாஹ் கொண்டாடவில்லை, அபூபக்கர் கொண்டாடவில்லை, உமர் கொண்டாடவில்லை, எல்லாம் பேசுவாரு. ஆனா இவன் வீட்டு பிள்ளைக்கு இவன் பிறந்த நாள் நிகழ்ச்சி கொண்டாடி கொண்டிருப்பார். என்னுடைய ஹபீபுக்கு, என்னுடைய உயிரை விட மேலானவருக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடக்கூடாது என்று சொன்னார். அந்த வாரத்தில் உண்மையானவனாக இருந்தால் எப்படி உன்னுடைய பிள்ளைக்கு? இன்றைக்கு பார்க்கிறோம் தௌஹீத்வாதிகள் சொல்றேன், வருத்தப்படாதீங்க. சில சகோதரர்கள் சொன்னார்கள், குறிப்பாக பல சகோதரிகள் என்ன செய்யறது, வெளிநாட்டுக்கு போன் போடுறது. என்னங்க நம்ம பிள்ளைக்கு 2 வயசு ஆயிட்டு, பிறந்த நாள் நல்ல டாப்பா கொண்டாடணும். எப்படி கொண்டாடணுமா? நல்ல டாப்பா கொண்டாடணுங்க, காசு அனுப்பி வைங்க. ஆனா இவங்க தௌஹீத் பள்ளியில வந்து சொல்லுவாங்கன்னா, மீலாது விழாவுக்குலாம் இவங்க பிள்ளைய அனுப்ப மாட்டாங்கன்னா உண்மைத்தை அனுப்ப கூடாது. மீலாது விழா கொண்டாடுறது எப்படி ஹராமோ, நபிக்கு பிறந்த நாள் எடுப்பது ஹராம் என்று சொன்னார். அதை விட பெரிய ஹராம் உன் குழந்தைக்கு, உன் கணவனுக்கு, உனக்கு நீ பிறந்த நாள் கொண்டாடுறது. யார் மாற்றார்களுடைய கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ, இந்த பிறந்த நாள் கலாச்சாரம், இந்த மூட நம்பிக்கைகள், இவை அனைத்தும் கிறிஸ்தவ கலாச்சாரம். யார் கிறிஸ்தவ கலாச்சாரத்தை பின்பற்றுவார்களோ பலைஸ மின்னா, அவர் நம்மை சார்ந்தவர் அல்ல என்று அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமியர்களே, அல்லாஹ் நமக்கு ஒரு அற்புதமான இஸ்லாத்தை தந்திருக்கிறார். கொள்கையிலே நீங்கள் மார்க்கத்தை பார்ப்பதை போன்று முதலிலே உங்கள் கொள்கையிலே மார்க்கத்தை பாருங்கள். நம்முடைய கொள்கைக்கு நாளைக்கு மறுமையிலே அல்லாஹ்விடத்திலே மதிப்பு இருக்குமா? அல்லாஹ்வை எப்படி நம்ப சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வை எப்படி நம்ப சொன்னார்கள் என்று முதலிலே நீங்கள் பாருங்கள். அதற்கடுத்து உங்களுடைய இபாதத்தை நீங்கள் பேணிக்கையாக இருங்கள். அதற்கடுத்து அல்லாஹ் தடுத்த விஷயங்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும், உங்கள் குடும்பத்திற்கு எதிராக இருந்தாலும், உங்க ஊருக்கு எதிராக இருந்தாலும், ஊரினுடைய பாரம்பரியமாக இருந்தாலும், அல்லாஹ் அதற்கு மாற்றமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதர் மாற்றமாக சொன்னால், அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றுங்கள். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய வழிமுறையை நீங்கள் வாழ்க்கையிலே ஏற்று நடங்கள். நீங்கள் எந்த ஒரு இபாதத்தை செய்ய வேண்டுமானாலும், உங்களுடைய குடும்ப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதை செய்ய நீங்கள் முற்பட்டாலும், நமக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு முன்மாதிரியாக இருக்கிறார்கள். அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளிலே அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் பின்பற்றாவிட்டால், உங்கள் ஊரினுடைய கட்டுக்கோப்புக்காக வேண்டி, அல்லது ஊரினுடைய அந்த பாரம்பரியத்திற்காக வேண்டி, அல்லது என்னுடைய தாய் வரதட்சணை வாங்கினால்தான் திருமணத்திற்கு வருவேன் என்று சொல்கிறார், அல்லது என்னுடைய தாய் என்னுடைய குடும்பத்தார்கள் ஆடம்பரமாக திருமணத்தை முடிக்க ஆசைப்படுகிறார்கள். ஆதலால் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாகத்தான் எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளை நாங்கள் வைப்போம், எங்கள் குழந்தைக்கு பிறந்த நாள் எடுப்போம், எங்கள் குழந்தைக்கு நாங்கள் பிறந்த நாள் நிகழ்ச்சிகளை ஆடம்பரமாக கொண்டாடுவோம் என்று
உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளை நீங்கள் வைத்துக் கொண்டால் அல்லாஹ் சொல்கிறான் அத்தியுல்லா அத்தியூர் ரசூல், அல்லாஹ்வை பின்பற்றுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரை பின்பற்றுங்கள். யார் நபியை பின்பற்றவில்லையோ, அது தொழுகையில் பின்பற்றாமல் இருந்தாலும் சரி, அது கொள்கையில் பின்பற்றாமல் இருந்தாலும் சரி, அது உங்கள் வீட்டு நிகழ்ச்சியிலே நீங்கள் நபியை புறக்கணித்தாலும் நிச்சயமாக அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்களை நேசிக்கவே மாட்டார். நபியை பின்பற்றாதவரை அல்லாஹ் காபிர் என்று சொல்கிறார். நபிக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுடைய தூதருக்கு மாற்றமாக, அல்லாஹ்வுக்கு மாற்றமாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொண்டால், என் வாழ்க்கையை நாம் அமைத்துக் கொண்டால் அல்லாஹ் நம்மளை மூமினாக அங்கீகரிப்பதில்லை. நாம் மூமின்களாக மாறினால் அல்லாஹ் நமக்கு உதவி செய்ய தயாராக இருக்கிறான். பதிலிலே எப்படி அல்லாஹ் மலக்குகளை இறக்கி உதவி செய்தானோ அதே அல்லாஹ்தான் இன்றைக்கும் அல்லாஹுவாக இருக்கிறான். அந்த பதில் சஹாபாக்களை போன்று நீங்கள் மாறினால், அந்த சஹாபாக்களை போன்று எதையும் இழக்க முன்வந்தால், அந்த சஹாபாக்களை போன்று இஸ்லாத்தை பின்பற்ற முன்வந்தால், உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், பைத்துல் முகத்தஸை பலஸ்தீனை மீட்டெடுத்தவுடன் அந்த பைத்துல் முகத்தஸினுடைய சாவி உமரினுடைய கரத்திலே கொடுத்தவுடன் உமர் அழுதுவிட்டு சொல்வார்கள், நஹனு கௌமுன், நாம் ஒரு கூட்டத்தார்கள், அஸ்ஸனல்லாஹு பில் இஸ்லாம், அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை வழங்கினான் என்று சொன்னால், அல்லாஹ் இன்றைக்கு நமக்கு ஆட்சியை வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், நாம் இஸ்லாத்தை பின்பற்றினோம், இஸ்லாத்தின் அடிப்படையிலே வாழ்ந்தோம், அல்லாஹ் நமக்கு ஆட்சியை வழங்கினான். அந்த இஸ்லாத்தை பின்பற்றாமல், அந்த இஸ்லாத்திற்கு மாற்றமாக நாம் வேற எந்த கொள்கையை நாம் பின்பற்றி இருந்தாலும், வேற எந்த கொள்கையை நாம் ஏற்றிருந்தாலும் நாம் கேவலப்பட்டிருப்போம். அல்லாஹ் நம்மளை அழித்திருப்பான். இன்றைக்கு இஸ்லாமிய சமூகம் கேவலப்பட்டு நிற்கிறது என்று சொன்னார், இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறது என்று சொன்னார், இன்றைக்கு முஸ்லிம் சமூகம் ஒரு மிருகத்திற்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட முஸ்லிம் சமூகத்திற்கு இல்லாமல் ஆகிவிட்டது என்று சொன்னார். நாம் இஸ்லாத்தை பின்பற்றவில்லை, முஸ்லீமாக மாறவில்லை, பெயரிலே முஸ்லீமாக இருக்கிறோம். கொள்கையிலே முஸ்லீமாக மாறுங்கள், இபாதத்திலே முஸ்லீமாக மாறுங்கள், உங்கள் வாழ்க்கையில் முஸ்லீமாக மாறுங்கள், உங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளிலே இஸ்லாமியர்களாக மாறுங்கள். அல்லாஹ் நமக்கு மலக்குகளை இறக்கி, பதிலிலே அல்லாஹுவால் மலக்குகளை இறக்க முடிந்த அதே அல்லாஹுவால் இன்றைக்கும் மலக்குகளை இறக்கி உங்களையும் என்னையும் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் பாதுகாக்க முடியும். அல்லாஹ் தயாராக இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்து விட்டால், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்ய நாடிவிட்டால், பல வாலிபலக்கும் உங்களை யாராலும் தோற்கடிக்க முடியாது. அல்லாஹ் உங்களை இழிவுபடுத்தி விட்டால், அல்லாஹ் உங்களை கைவிட்டு விட்டால், அதற்கு பிறகு உங்களுக்கு யார் உதவி செய்ய முடியும்? ஆதலால் உதவி என்பது ஈமானை கொண்டிருக்கிறது. கல்வியை கொண்டு அல்லாஹ் உதவ மாட்டார். கல்வியை இந்த சமூக மதிப்பாக பார்க்கலாம், கல்வியை இந்த சமூகம் பெருமையாக பார்க்கலாம், பொருளாதாரத்தை பெருமையாக பார்க்கலாம், ஆட்சியை இந்த சமூகம் மிகப்பெரிய ஒரு பலமாக பார்க்கலாம். அல்லாஹ் கல்வியை கொண்டோ, ஆட்சியை கொண்டோ, பொருளாதாரத்தை கொண்டு அல்லாஹ் வெற்றியை கொடுக்க மாட்டான். மூமின்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான் என்று சொன்னால், இன்றைக்கு மூமின்களிடத்திலிருந்து வெற்றியை எடுத்து விட்டான் என்று சொன்னால் அது ஈமானை கொண்டுதான். நீங்கள் ஈமான்தாரியாக மாறினால் உமர் சொன்னதை போன்று அல்லாஹ் கண்ணியப்படுத்த தயாராக இருக்கிறான். பில் இஸ்லாம், இஸ்லாத்தை பின்பற்றினால், நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றுங்கள், அல்லாஹ் மலக்குகளை கொண்டு உங்களுக்கு உதவி செய்வான். நாம் அந்த இஸ்லாத்தை பின்பற்ற மறுத்துவிட்டால், முஸ்லிமாக மாற மறுத்துவிட்டால், பெயரில் தான் முஸ்லிமாக இருப்போம், தர்காக்களுக்கெல்லாம் செல்வோம், பள்ளிவாசலுக்கெல்லாம் தொழ வரமாட்டோம், வட்டி எல்லாம் வாங்குவோம், எங்கள் குடும்ப நிகழ்ச்சிகளை எல்லாம் எங்கள் மனசு எப்படி எல்லாம் விரும்புமோ இதே போன்றுதான் நாங்கள் பிதஅத் செய்வோம் என்று நீங்கள் மீண்டும் மாறாமல், நான் மீண்டும் மாறாமல் இருந்தால் அல்லாஹ் அடுத்து சொல்கிறான், எந்த ஒரு சமூகமும் தன்னுடைய நிலைமையை மாற்றாதவரை அந்த சமூகத்தினுடைய நிலைமையை அல்லாஹ் மாற்ற மாட்டார். நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றாவிட்டால் உங்களுக்கு பிறகு ஆஹர கௌமின், மற்றொரு கூட்டத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். உங்களை அழித்துவிட்டு இனி ஒரு கூட்டம் வரும், அந்த கூட்டம் இஸ்லாத்தை பின்பற்றுவார்கள். லா யகாஃபூன், அந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடிய விஷயத்தில் யாருக்கும் பயப்பட மாட்டார்கள். நீங்கள் நஷ்டவாளியாக மாறிவிடுவீர்கள். அல்லாஹ் இந்த இஸ்லாத்தை நம்மளை கொண்டு இந்த இஸ்லாத்திற்கு எந்த கண்ணியமும் இல்லை. யமுன்னூன அலைக்க நஸ்லமு குல்லா தமுன்னு அலைய இஸ்லாமக்கும், நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றதினால் இந்த இஸ்லாத்திற்கு எந்த கண்ணியமும் இல்லை. நீங்கள் முஸ்லிமாக மாறியதினால் அல்லாஹ்வுக்கு எந்த கண்ணியமும் இல்லை. பலில்லாஹு யமுன்னு அலைக்கும் அல்லாஹ் நாடினால், அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி கொடுக்க நாடினால், அல்லாஹ் நாடி நீங்கள் இஸ்லாம்
இஸ்லாத்திற்குள் வந்தீர்கள். இஸ்லாம் தான் உங்களுக்கு கண்ணியத்தை தரும். அல்லாஹ் தான் உங்களுக்கு கண்ணியத்தை தருகிறான். நீங்கள் இஸ்லாத்தை பின்பற்றாவிட்டால் அல்லாஹ்வுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அல்லாஹ் இனி ஒரு கூட்டத்தை கொண்டு இஸ்லாத்தை பாதுகாப்பான். உங்களை அல்லாஹ் அழித்து விடுவான். ஆதலால் இஸ்லாத்தை கொண்டுதான் நமக்கு மதிப்பே ஒழிய நம்மளை கொண்டு இஸ்லாத்திற்கோ நபிக்கோ அல்லாஹ்வுக்கோ எந்த மதிப்பும் எந்த உயர்வும் நம்முடைய எந்த உதவியும் இஸ்லாத்திற்கு தேவையில்லை. இஸ்லாம் தான் நமக்கு உதவி செய்ய வேண்டும். நீங்கள் இஸ்லாத்துக்கு உதவி செய்யுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன் தன்சுருல்லாஹ், அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவி செய்தால் என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றினால் என் சூருக்கும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான், அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய வேதத்தின் மூலமாக இந்த சமூகத்திற்கு தெளிவுபடுத்துகிறான். ஆதலால் அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, பெயரளவிலே முஸ்லிம்களாக வாழ்வதை விட உண்மையான முஸ்லிம்களாக வாழ்வோம். அல்லாஹ் இந்த உலகத்திலும் கண்ணியப்படுத்துவான், நாளைக்கு மறுமையிலும் கண்ணியப்படுத்துவான். இஸ்லாத்தை பின்பற்ற மறுத்துவிட்டால், நம்முடைய மனோ இச்சையை மார்க்கமாக ஆக்கினால், எங்கள் ஊரினுடைய கட்டுக்கோப்பை தான் நாங்கள் பின்பற்றுவோம், எங்கள் மனசு சொல்வதை தான் கேட்போம் என்று நாம் மீண்டும் மீண்டும் அடம் பிடித்தால் அல்லாஹ் நம்மளை அழித்துக் கொண்டிருக்கிறான். ஒவ்வொரு நாடுகளாக அல்லாஹ் அழித்து வந்து கொண்டிருக்கிறான். நம்மளையும் அல்லாஹ் அழித்துவிட்டு புதிய ஒரு இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. அந்த சமூகத்தை வைத்து அல்லாஹ் இந்த சமூகத்தை பாதுகாப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மையான இஸ்லாத்தை பின்பற்றி அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே வாழ்ந்து அந்த இஸ்லாத்தின் அடிப்படையிலேயே மரணிக்கக்கூடிய நன்மக்களாக உங்களையும் என்னையும் அல்லாஹ் ஆக்க வேண்டும். ஹாதாமா இந்தி வல்லில் முந்தல்லாஹ் குல் கௌலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வஸ்தக்ஃபிரு அன்னி வ அன்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹ்.